من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. கீதம் அப்துல் காதர் அவர்கள் போதிப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. பசுமன்றனில் வாழ்நபியே பயனிந்த முறையில் கேட்பி மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீராரினை அருள்வீரே. நூறுதாங்கள் வந்து எந்த நயனத்தில் சமைந்திட வேண்டும். நூறுதாங்கள் வந்து எந்த நயனத்தில் சமைந்திட வேண்டும். உங்கள் வாயிலுக்கு அழைத்திட வேண்டும். அன்றில் கனவில் தான் வர வேண்டும். உங்கள் வாயிலுக்கு அழைத்திட வேண்டும். அன்றில் கனவில் தான் வர வேண்டும். இறைமறைவினில் வாழ்ந்திருப்போரே எந்த இதயத்தில் வாழ்ந்திட வேண்டும்.
மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீதாரினை அருள்வீரே மஹபூபே எந்தன் உயிரே எந்தன் உயிரினும் உயர்ந்தவரே மஹபூபே எந்தன் உயிரே எந்தன் உயிரினும் உயர்ந்தவரே போல் அழகிங்கிலும் காணே உமை புகழ்ந்திடுவோர்க்கும் புகழே போல் அழகிங்கிலும் காணே உமை புகழ்ந்திடுவோர்க்கும் புகழே ஒளித்தனக்குந்தோ எங்கும் நிழலே ஒளியாம் தங்களுக்கும் இல்லை நிழலே மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீதாரினை அருள்வீரே मैं कब्र अंधेरी में घबराऊंगा जब तन्हा मैं कब्र अंधेरी में घबराऊंगा जब तन्हा कब्र कब्र अंधेरी में पड़ी मैं कब्र अंधेरी में घबराऊंगा जब तन्हा मैं कब्र अंधेरी में घबराऊंगा जब तन्हा इमदाद मेरी करने आ जाना मेरे आका इमदाद मेरी करने आ जाना रसूल अल्लाह रोशन मेरी तुर्बत को लिल्लाह सरा करना जब वक्त नजर आए दीदार अता करना कब्र ഇരുളിൻ തനിമയിലേ ഗതിയിன்றி നടുങ്ങിടുവേ कब्र ഇരുളിൻ തനിമയിലേ ഗതിയിன்றி നടുങ്ങിടുവേ கதியெங்கிட வந்திடும் போது உதவிட என்ற சூழ் வர வேண்டும் கதியெங்கிட வந்திடும் போது உதவிட என் ஹபீப் வர வேண்டும் என் மன்னரை ஒளியில் இளங்க மன்னானங்காய் சற்று இறங்கி மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீதாரினை அருள்வீரே பெரும் பாவங்கள் செய்து விட்டேன் கடும் பாதகம் புரிந்து விட்டேன் பெரும் பாவங்கள் கடும் பாவங்கள் புரிந்து விட்டேன் எந்தன் இதயத்தின் வேட்கைகள் தீர உன்னோடினை நேசரே தாஹா எந்தன் இதயத்தின் வேட்கைகள் தீர உன்னோடினை நேசரே தாஹா இந்நாளில் வரும் அந்நாளில் என்னை ஏற்றருள் சேர்க்கவும் அண்ணா மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீதாரினை அருள்வீரே தீதாரினை அருள்வீரே பசுமன்ற நிழல் வாழ் நபியே பயன் எந்த முறையில் கேட்பீர்
மரணம் என்னை தழுவிடும் நேரம் தீராவினை அருள்வீரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான கருத்துள்ள நல்ல பாடலை முன்னால் பாடினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் ரஹ்மத் செய்வானாக. அவருடைய சேவையை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் பல்வேறு திருக்கலிமாவுடைய சேவை வாழாமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொண்டு வருவாங்க. அடுத்தபடியாக இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்துடைய துவக்க விழாவை முதல் சொற்பொழிவாக நம்முடைய அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் முறையிடுகிறோம். மாணவர் ஹசீன் அவர்கள் வரவேற்பார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று நதிமுல்லா மக்காமுடைய தலைமையுமாகவும் ஆதியா பெண்கள் அறிவிக்கக்கூடிய முதல்வரும் அவர்களுக்கு சேவையை அவர்களுக்கு கொண்டாக வரவேற்பு இருக்கின்றோம். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. லஜ்னத்து ஃபைசுல் இர்ஃபான் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் இந்த ஆண்டு இன்று இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த மன்றத்தை மதர்சாவின் ஸ்தாபகரான மௌலானா மௌலவி ஷேக் அப்துல் காதிர் இர்ஃபானி ஷா நூரி மன்பை சர்க்கார் அவர்களையும் இன்னும் இந்த மன்றத்தை சிறப்பிப்பதற்காக நமது மன்றத்தின் சிறப்படைப்பாளரான மௌலானா மௌலவி ஃபைசுல்லா புகாரி ஹஜ்ரத் அவர்களையும் இன்னும் நமது ஜாமியா இர்ஃபானியா அரபிக் கல்லூரியுடைய ஆசிரியர் அவர்களையும் இன்னும் நமது மாணவர்கள் அனைவரையும் இந்த லஜ்னத்து ஃபைசுல் இர்ஃபான் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த மன்றம் சீரும் சிறப்புமாக நடந்து வருவதற்கும் நாங்கள் நீதமாக நடந்து கொள்வதற்கும் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் என்னோடு பகிரக்கூடிய அனைத்து மாணவர்களும் துவா செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உரையாற்றுவார்கள். நோண்டுக்கம்மா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம்
सरवरे कायनात सरकारे दो जहां हजरत मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் 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 சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய ஃபஸல், அல்லாஹ் நம்மை உலமாக்களாக ஆகுவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்வதற்காக நம்மையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுக்கி எடுத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கும் மிகப்பெரிய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், ஏன்னா அல்லாஹ்வை பற்றி பேசும் பாக்கியம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது குன்தும் கைர உம்மத்தின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அவங்க? யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். உம்மத்திலேயே சிறந்த உம்மத் யார் என்றால் மக்களுக்கு நல்லதை ஏவுவார், தீயதை தடுப்பார். இதை செய்யக்கூடிய நபர்தான் சிறந்த உம்மத்தினர்கள். அப்ப மக்களோடு சாதாரணமான உறவாடுதல், வியாபாரத்துக்காக உறவாடுகிறோம், சொந்த பந்தத்துக்காக உறவாடுதல், நண்பர்களோடு பேசுதல், பழகுதல், இதுவெல்லாம் உங்களை சிறந்த உம்மத்தினராக ஆக்காது. இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்றுத்தராது. இப்ப எது பெற்றுத்தரும் அப்படின்னா, அல்லாஹுவை பற்றி பேசுவதும், அல்லாஹ் எதை நமக்கு விதியாக்கினானோ அந்த சட்டதிட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதும், இது உங்களை சிறந்த உம்மத்தினராக ஆக்கி தருகிறது. அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து உள்ளவராக உங்களை ஆக்கி தருகிறது. அன்பர்களே, பேச்சாற்றல் என்பது அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஃபஸல். அல்லாஹ் நமக்கு அதை தர்றான், நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் போது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சாற்றல் என்பது சாதாரணமானதல்ல. மக்களுக்கு தீனை எடுத்து சொல்லுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் தீனை கொடுத்து நீங்க போய் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்து அனுப்பும் போது ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஹாரூன ஹுவ அஃஸஹு மின்னி லிசானன் ஃபஅர்சில்ஹு மஅய ஃபஅஷ்ரிகு ஃபீ அம்ரி. கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய தம்பி ஹாரூன் இருக்கிறாரு, அவரு பேச்சாற்றல்ல என்னை விட சிறந்தவர். பேசுவதில் என்னை விட கொஞ்சம் திறமை வாய்ந்தவர், என்னை விட சிறந்தவர். எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த வேலையில என்னோடு அவரை நீ இணைத்து வைத்து விடியாமா என்று கேட்கிறார். அப்ப ஒரு பேச்சாற்றல் உங்களிடத்துல இருக்குதுங்கிறது அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நுபுவத்தை தருவதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்களேன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை நேரடியா கொடுத்தானா? நுபுவத்தை நேரடியா கொடுக்கல. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதின் பரக்கத்தில் அல்லாஹ் அந்த நுபுவத்தை தந்தார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக்கலாம். ஆனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுனால மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள்ல அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கல வேற யாரையாவது கேட்டிருக்கலாம்ல? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பருவத்துல இல்லையே. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 40 வயசுல தான் அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்குது. அப்ப நுபுவத்து கிடைக்கும் போது ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேற யாராவது சொல்லியிருக்கலாம்ல? இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்து காரணம் என்ன சொன்னாங்க? யாருன்னா சிறப்பாக பேசக்கூடியவர், சிறப்பாக பேசக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சாங்க.
முன் வச்ச உடனே அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்கி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோடு அனுப்பினார். அப்படிங்கிற இந்த செய்தியில நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. நம்மள பேச்சாற்றல் என்று ஒரு செய்தி இருந்துச்சுன்னா நம்ம அல்லாவுக்கு முன்ன அல்லாவை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய, அதாவது பொதுவா பேச்சாற்றல் என்பதை நமக்கு வைத்திருந்தால் யாருடைய துவா பரக்கத்தோ எந்த நேரமும் தெரியாது. அல்லாஹ் நம்மை இஸ்லாத்திற்கு ஒரு தூணாய் நம்மை அல்லாஹ் ஆக்கி விடுவார். இஸ்லாத்திற்கு ஒரு தூணாக அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுவார். அப்ப அந்த ஆற்றலை நம்மள வளர்த்து கொள்வதற்கு என்னெல்லாம் நம்மால் முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்கு நிறைய பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அதை பின்னால் பேசக்கூடிய உலமாக்கள், சிறப்பு விருந்தினர் புகாரி ஹசரத் ஃபைசுல்லா புகாரி ஹசரத் அவர்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு முக்கியமான 2 விஷயத்தை உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன். முக்கியமான 2 விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம் எந்த இடத்தில் போய் பேசினாலும் சரியே, அது நீங்க ஜிக்ரு மஜ்லிஸ்கள்ல பேசினாலும் சரி, ஜும்மா மேடைகளில் பேசினாலும் சரியே, அல்லது நீங்கள் பெரும் மேடை பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிருக்கும் நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் சரியே, அவ்வளவு வேணாம். நாம இங்க மன்றம், இந்த மன்றத்துல நம்ம பயிற்சிக்காக பேசக்கூடிய களமாக இருந்தாலும் சரியே, எந்த இடத்திலேயும் நம்முடைய பேச்சில் அடுத்தவர்களை நேரடியாக குத்தி காட்டிவிடக் கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த நேரத்திலையுமே நம்முடைய கருத்து என்ன, அதை எத்துணை வகைகளிலே உங்களால் சொல்ல முடியுமோ அத்துணை வகைகளிலேயும் சொல்லுங்க, தப்பில்லை. உங்க கருத்து இது. அந்த கருத்தை நீங்க எத்தனை வகையில உங்களால சொல்ல முடியுமோ, ஒரே கருத்தை இந்த வகையிலையும் உங்களால சொல்ல முடியும், இந்த வகையிலையும் சொல்ல முடியும், இந்த ஆதாரத்தையும் காட்ட முடியும், இந்த ஆதாரத்தையும் காட்ட முடியும். 1000 ஆதாரங்கள் இருந்தாலும் அத்துணையும் காட்டி உங்களுடைய கருத்து என்னவோ அதை நாம் வெளிப்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் நீ இப்படி பேசினாய், இது தவறு, நீ இப்படி செய்தாய், நீ இவ்வாறு செய்கிறாய், இது தவறு, நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று போன்ற வார்த்தைகளை நாம் பொது இடங்களில, அது மன்றமாக இருந்தாலும் சரியே, பெரும் பெரும் மாநாடுகளாக இருந்தாலும் சரியே, அவ்வாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு காட்டுறான். உதாரணமா அல்லாஹ் காட்டுறான். ஒரு புது இடத்துக்கு போறோம், ஒரு புது மனுஷரை பாக்குறோம், ஒரு புது முகன்னாக்களுக்கு போறோம், அங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னே தெரியுது. நீங்க எல்லாம் இப்படி தப்பு செய்றீங்க, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், நீங்கள் வட்டி வாங்குகிறீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தைய எடுத்த எடுப்புல ஒரு பயன்படுத்தி விடக்கூட. எவ்வளவு நாசூக்கா பேசணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கற்றுத்தருகிறார். குர்ஆன்ல நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாதிலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், நீங்கள் மக்களை அழையுங்கள், உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்க ரப்பின் பக்கம் அந்த மக்களை அழையுங்கள். எப்படி அழைக்கணும் தெரியுமா? பில் ஹிக்மா, டெக்னிக்கலா அழைங்க, வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசத்தை கொண்டு அழையுங்கள், அழகான உபதேசத்தை கொண்டு அழையுங்கள். அப்ப டெக்னிக்கலும் தேவை, ஹிக்மத்னா டெக்னிக்கல், அப்ப டெக்னிக்கலும் தேவை, அதே நேரத்துல ஹசன் அழகிய உபதேசமும் தேவை. அழகில்லாத உபதேசத்தை நாம் செய்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். ஹசரத்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரும் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. பெருமானார் காலம் முடிந்த காலம், சின்ன வயசு 2 பேருமே, 2 பேரும் டீனேஜ் பிள்ளைங்க. இப்ப டீனேஜ் பிள்ளைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க, 2 பேருமே மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. ஒரு வயதான ஒரு சஹாபி, வயதான சஹாபி, அந்த சஹாபி ஒழு செய்யறாரு, அந்த சஹாபி ஒழு செய்யறாரு. ஆனா ஒரு ஒழுங்கு சரியா செய்யல, ஒழுங்கு சரியா செய்யல. ஒழுங்கு இந்த மாதிரி செஞ்சிருந்தா தொழுகு கூட. இப்ப அவங்க 2 பேரும் நினைச்சிருந்தா
நான் இவ்வளவு பெரிய வயசாயிருச்சு ஒழுங்கா ஒழுங்கு செய்யாம செய்றீங்க, நாங்க பார்த்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் அப்படி சொல்லல. அவங்க 2 பேரும் உடனே 2 பேரும் ஆலோசனை பண்றாங்க எப்படி சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல உதுஇலா சபீல ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா சொல்லிருக்கானா இல்லையா? 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரப்பிள்ளைகள் இல்லையா? பெருமானாருக்கு வார்த்தெடுத்த அந்த ஜுஸூக்கள் இல்லையா? பெருமானார் எப்படியெல்லாம் உபதேசம் செய்தாரோ அந்த உபதேசத்தினுடைய அந்த ஜுஸூ இல்லையா? 2 பேரும் நேரா அந்த பெரியவங்கள்ட்ட போனாங்க. நீங்க செஞ்ச ஒது கூடாதுன்னு சொல்லல, நீங்க ஒது செஞ்சது தப்புன்னு சொல்லல. அவங்க போய் சொன்னாங்க, பெரியவங்க அவங்கள எங்க 2 பேரும் மத்தியில ஒரு வாக்குவாதம் சொன்னாங்க. என்ன வாக்குவாதம்னு கேட்டாங்க. அந்த அவர் கேட்கிற தொழுவு போன மனுஷன் நின்று கேட்கிற என்னப்பா 2 பேர் மத்தியில பிரச்சனை சொல்லுங்க. இல்ல, நானும் ஒரு முறையில உதவு செய்யறேன், என் அண்ணனும் அவங்களும் ஒரு முறையில உதவு செய்யறாங்க, 2 பேர் சகோதரரும் 2 பேரும் உதவுல யாரு செய்யறது கரெக்டான உதவு அப்படிங்கிற எங்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்குது. யாரு செய்யறது சுன்னத்து பரவுகளை சரியான முறையில் நிறைவேற்றி செய்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்குது. நீங்க பெரியவங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்கு முன்னாடி உதவி செய்யறோம், எங்க உதவி எது சிறந்தது என்பதை தாங்கள் சொல்லுங்கள். உடனே அவங்க செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டாங்க அந்த பெரியவங்க. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க. ஃபுல்லா அழகா கையை கழுவி 3 தடவை வாய்ப்பு பிடிச்சு நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அழகான முறையில சுண்ணத்தான முறையில உதவு முடிக்கிறாங்க. உடனே இவங்க உதவு செய்யுங்க, இவங்க உதவு செஞ்சாங்க. 2 பேர் செஞ்சதும் ஒரே மாதிரிதான் இருக்கு. 2 பேர் செஞ்சதும் ஒரே மாதிரிதான் இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் கடைசியா 2 பேருக்கு கையையும் பிடிச்சிட்டு சொன்னாராம், ரசூலுடைய குடும்பத்தினர்கள் அழகிய முறையில் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்னு சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவங்க அந்த கேவலம் படுத்தல, அதே நேரத்தில் அழகிய முறையில் சொல்லித்தது. இதுதான் உண்மை. நம்ம பல இடங்கள் ஆளுநர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா, என்ன மனுஷனுக்கு நீங்க இப்படிலாம் செய்யறீங்களே அப்படின்னு எடுப்பில் பேசிவிடும் போது அவர்கள் நீங்க பேசிய கருத்து உத்தமமான கருத்தாக இருக்கலாம், நீங்க பேசிய கருத்து விலைமதிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அந்த கருத்துக்கு அந்த இடத்தில் வேல்யூ இல்லாமல் போய்விடும் என்பது மட்டுமல்ல, உங்களுக்கும் இந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடும், உங்களுக்கும் அந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போய்விடும். அதனால ரொம்ப இக்குமத்தான நோக்கில் சொல்ல வேண்டும். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் ஒரு சம்பவத்தை சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல அல்லாஹ் பேசுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை சிறையில போட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்த உடனே அங்க 2 பேர் சிறைக்கு புதுசா வர்றாங்க. 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் அரசர் ஒரு சந்தேக கேஸ்ல 2 பேர்த்தையும் தூக்கி உள்ள போடுறாரு. இந்த உள்ள போன்ற உடனே 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. இவர் ஒரு கனவு காணுகிறார், அவர் ஒரு கனவு காணுகிறார். பார்த்த 2 பேரும் இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு தெரியல. குரான் பாக்குறாரு, நான் ரொட்டி தூக்கிட்டு போறேன், அதை பறவைகள் குத்தி குத்தி சாப்பிடுது, அப்படி ஒரு கனவு கண்டேன். ஒருத்தர் திராட்சையை புழிஞ்சு ஜூஸ் போட்டு அதை என்னுடைய ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். இந்த 2 கனவுக்கு என்ன விளக்கம் 2 பேருக்கும் தெரியல. 2 பேரும் கூட இருந்தவர்கள், 2 பேரும் கனவு கண்டாங்க. இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு யோசிக்கிறாங்க, விளங்க முடியல. சரி, இவரு பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரிகிறாரு, இவர்கிட்ட கேட்கலாமேன்னு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சிறையில் இருந்த தோழர்கள் கேட்கிறார்கள். இவங்களும் உள்ள போறாங்க. வதகல மஅஹு சிஜ்ன ஃபதயான், 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. 2 பேரும் கண்ட கனவை சொல்றாங்க. சொன்ன உடனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு அழகான முறையில அவங்களுக்கு தாவா செய்யறாங்க. கேட்டது கனவுடைய விளக்கம், என்ன செஞ்சிருக்கணும், கனவு விளக்கத்துக்கான பதில் என்ன சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் இவர்கள் ஈமான் கொண்ட முஸ்லிம், அவர்களோ முஸ்லிக்கீன்கள், அவர்களோ இணை வைப்பாளர்கள், அவர்கள் முஸ்லிக்கீன்கள். 2 பேர் இருக்கிறது சிறையில, வெளியில சுதந்திரமா இல்ல. 2 பேரும் அடிக்க வந்தா எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு சிறைக்குள்ள ஒரு அறைக்குள்ள இருக்கிறாங்க. 2 பேர் நினைச்சா இவ்வளவு போட்டல் எல்லாம் இல்லையா? அப்ப வாயை மூடிக்கிட்டு கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு சும்மா இருக்கிறோம். ஆனாலும் நான் இஸ்லாம்
இந்த இஸ்லாம் உயர்ந்தது. இந்த உயர்ந்ததை எடுத்து சொல்லக்கூடிய தருணம் கிடைத்தால் அதை சிறைக்குள் இருந்தாலாவது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க, நபிக்கு தாவா செய்யறது கடமை, அவங்க சொல்லியும் ஆகணும். எவ்வளவு அழகான முறையில் பயன்படுத்துறாங்க பாருங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க ரெண்டு பேர் நீங்க கேட்ட விளக்கத்தை லேட் பண்ணாம சொல்லிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு நமக்கு வந்துடும், சாப்பாடு கொண்டு வர தர நேரம் இந்த நேரம், அந்த சாப்பாடு வர்றதுக்குள்ள உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. அப்ப ரொம்ப நீளமா பேச மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேச்சாளர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆரம்பிக்க தெரியும் முடிக்க தெரியும். நமக்கு ஒரு சொல்லியெல்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க, ஆனா அந்த வாக்குதாவாங்கிற வார்த்தையை மறந்துடுவாங்க. ஏன்னா அது பாட்டு நேரம் தாண்டி உங்களுக்கு நேரம் என்ன, அந்த நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட அதிகமாக கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு 30 செகண்ட் முன்பாக முடிக்கலாமே ஒழிய பின்பாக ஆகிவிடக் கூடாது. உங்களுக்கு நல்லா ஒரு வாய்ப்பை தந்தா, பல மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பை தந்தா பல மணி நேரம் பேசுங்க. ஏன்னா அரை மணி நேரம் பேசணும் நீங்க உங்களுக்கு நேரம் கொடுத்தவன், அவன் அரை மணி நேரத்துக்கு தான் மூளை ரெடியா வச்சிருப்பான். அதெல்லாம் நான் வச்சுக்கணும். நம்ம அவன் எவ்வளவு நேரத்தான் மூளை தான் வச்சிருப்பான், அரை மணி நேரத்தை ரெடியா வச்சிருப்பான். நீங்க அரை மணி நேரம் பேசுற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா கேட்பான். அந்த 30 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சிந்தனை முழுசும் உங்க பேச்சுல இருக்காது. நீங்க குர்ஆன் ஆயத்தை சொல்லலாம், ஹதீஸ சொல்லலாம், அல்லது உயர்தரமான கருத்துக்களை சொல்லலாம், அவன் சிந்தனை முழுசும் கடிகாரத்தில் தான் இருக்கும். இன்னும் முடிக்கல இருந்தாரு, எப்ப முடிப்பான்னு தெரியலையே, இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, என்ன செய்வாருன்னு தெரியலையே, இப்படி அதுலதான் இருக்கும். நம்ம பேசி இல்லையா? அதனால அதுக்கு மேல தாண்டவே கூடாது. அவன் எவ்வளவு தேவைன்னு கேட்கிறாரோ அவ்வளவு முடிச்சது. அதனால டைமிங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டைமிங்க முன்கூட்டியே சொல்றாங்க, சாப்பாடு வர்றதுக்குள்ள முடிச்சிருவேன். இப்ப சாப்பாடு வர்றது எவ்வளவு நேரம் அவங்களுக்கும் தெரியும், இந்த நேரம் சாப்பாடு வரும், அதுக்குள்ள முடிச்சிருவேன், சரிதான் அப்படின்ட்டு எவ்வளவு அழகா சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை விளக்கினேன். இவங்க முஸ்லிம், அவங்க காஃபிரு. அவங்க 2 பேரும் காஃபிருங்கிறது மட்டுமல்ல, மொத்த நாடுமே காஃபிர். இவங்க மிஸ்ர் தேசத்திலிருந்து, இவங்க கனான் தேசத்திலிருந்து மிஸ்ருக்கு கடத்தப்பட்டிருக்கிறாங்க, மிஸ்ருக்கு போயிருக்கிறாங்க. அரசனும் காஃபிர், மந்திரிகளும் காஃபிர், சிறை பாதுகாவலனும் காஃபிர், சிறைக்குள் இருப்பதும் காஃபிர். ஏதாவது ஒரு பொய்யா அந்த பெண் சொல்றது மாதிரி இவர்கள் சொன்னாலும் உங்க கடவுள்னா திட்டிட்டு வருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டா போர்த்தளிடுவாங்க, இல்லையா? போர்த்தளிடுவாங்க. அந்நிய நாட்டவர் என்பதால் இவர் தன் மீது நாம் அந்த ஜினாவை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியும் கேட்கப்படாமல் அமைச்சரின் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்ப இவருக்கென்று பேசுவதற்கும் அங்கு யாரும் இல்லை. இவரை இப்ப கொலை செய்யணும்னு முடிவு செய்தாலும் அந்த இடத்தில் தடுப்பதற்கென்றும் யாரும் இல்லாத நிற்கதியான ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் தம்முடைய கருத்தை சொல்லாமலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல நாசூக்கா முன்னாடி இருக்கிறவன் கோபம் பண்ண கூடாது. எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க சொல்றாங்க, வத்தபஅது மில்லத ஆபாயி இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப. எல்லாத்துக்கும் முந்தைய வரலாறு தெரியும் இல்லையா? தந்தை பெரியார் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். தந்தை பெரியார் ஒரு நாத்திகராக வாழ்ந்தவர், சிலைகள் இல்லை என்று வாழ்ந்தவர், எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? மதுரை ஆதீனம் அப்படின்னு சொன்னோம், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய ஒரு சாமியார் மடத்தினுடைய தலைவராக இருந்தார், ஒரு மதத்திற்கு இருந்தார். அந்த மாதிரி அந்த காலத்துடைய மக்கள் எல்லாத்துக்குமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தெரியும். ஏன்னா வரலாறு படித்தவர்கள் எல்லோரும், ஏன்னா மிகப்பெரிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்காங்கிற நகரை உருவாக்குறவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே. அப்ப அவங்களுடைய சந்ததியில வந்ததுனால நான் முதல் விஷயத்த சொல்றாங்க, நான் முஸ்லீம், நான் இந்த மிஸ்ர் நாட்டை சார்ந்தவன் இல்லை, நான் மக்காவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்லாம் வாழ்ந்தாங்கல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்தை சார்ந்தவன் நானு அப்படிங்கிறத, அந்த மதத்தை பின்பற்றுறேன்,
நான் இங்கே உள்ள மதத்தை பின்பற்றுவன் அல்ல என்பதை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள். நான் முஸ்லிம் அப்படின்னு எடுத்தோன்னு சொல்லி இல்ல, என்ன சொல்றாங்க, நான் பின்பற்றுகிறேன் மில்லத்த ஆபாயி, எங்க அத்தாவுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன், எங்க அத்தா மார்க்கத்தை நான் பின்பற்றேன். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு எதிர்க்கிறேன் என்று அவர் பேசவில்லை, என்னுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். எங்க அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க விளங்கிட்டாங்க, ஓ இவர் அந்நிய மதத்தை சார்ந்தவர். இப்ப அடுத்தவங்க சொல்றாங்க பாருங்க, மாக்கானலனா அன்முஷ்ரிக பில்லாஹி மின் ஷை ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. எவ்வளவு அற்புதமா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது, நீங்க எல்லாம் ஷிர்க் வைக்கிறீர்கள், இணை வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாம எனக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படிங்கிறத மாக்கானலனா அன்முஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வுக்கு போய் இணை வைக்கிறது எனக்கு என்ன கேடு வந்துச்சு, நான் ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க போறேன். நாளைக்கு மின் பகுதியில்லாஹி அலைனா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்தல் என்பது அல்லாஹ் தன் அடியார்களின் மீது செய்யக்கூடிய பேரருள். அவங்க யோசிப்பாங்க, இருக்கவங்க புதுசா சொல்றாரு, இவருக்கு மேல பேரருள் இறைவன் செஞ்சிருக்காங்க, என்ன பேரருள் தெரியலையே, நம்ம படிக்கணும்னு ஆசை வரணும் அப்படிங்கிற ஆசை துரும்புது. நமக்கு என்ன வந்துச்சு, வலாக்கின் அக்ஸரன்னாஸி லா யஷ்குரூன் என்றாலும் அதிகமான நபர்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யாம இருக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? யா சாஹிபை சிஜின், ஓ என்னுடைய அந்நிய மதத்தினரே அப்படி சொல்ல, யா சாஹிபை சிஜின், என் சிறை தோழர்களே. என்ன அழகான வார்த்தை பாருங்கள். சஹாபாக்கிட்ட போய் கேட்டாங்க, பெருமானாருடைய அந்த வாசகத்துல, பெருமானாருடைய போதனையில உங்களை மிக கவர்ந்தது எது என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, பெருமானாருடைய போதனைகள்ல உங்களை மிக மிக கவர்ந்தது எது என்று கேட்கிறார்கள். பெருமானார் அந்த சஹாபாக்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுங்களா, எங்களை பெருமானாருடைய அந்த போதனையில் மிக கவர்ந்தது பெருமானாருடைய முதல் வார்த்தை, யா சாஹிபி யா அஸ்ஹாபி. என்னை பெருமானார் எங்களை எல்லாம் பார்த்து குறைஷி குலம் உயர்ந்த குலம், பெருமானார் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள், தங்கள் அந்த அந்த கிளையுடைய பெருமை இருக்கும், தற்பெருமை அவங்கள்ட்ட. அரபிகள்கிட்டயே இயற்கையாவே மிக அதிகமானது ஒரு பெருமை தான். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் ஹாஷிம் குலத்தை சார்ந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், எங்களை நிகரா வேற யாரும் இல்லடா அப்படின்னு பேசுறவங்க. அப்படிப்பட்ட கவுமுல உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளாக இருந்த எங்களை பார்த்து பெருமானார் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா, அஸ்ஹாபி, என் தோழர்களே, என் சகோதரர்களே பெருமானார் கூப்பிட்டாங்க. இதுலதாங்க நாங்க விழுந்துட்டோம், இதுலதான் நாங்க விழுந்த முதல் வார்த்தை. அடுத்துத்தான் பெருமானார் சொன்ன சமத்துவம், அதை அல்லாஹ்வுடைய ஒருவன் என்று சொல்றதெல்லாம் அடுத்து. முதல் வார்த்தை பெருமானார் எங்களை தோழர் என்று அழைத்தார்கள். அப்ப நாம் ஆளுங்களா இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், உங்கள் பக்கத்துல வரக்கூடிய உங்க முகல்லாவை சார்ந்தவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னா, அன்பர், படிக்காதவரா இருப்பார், மிக தாழ்ந்த இடத்துல இருப்பார், சொல்ல போனா குடிகாரனா இருப்பான், விபச்சாரமா இருப்பான். ஆனா அவரை பார்த்தோம்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா தோல் மேல தோல் கை போட்டு வாங்க சகோதரரை கூப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் அவங்க நம்ம மேல வைக்கிற முகப்பத் என்ன. அப்ப அவங்க நம்ம மேல முகப்பத் வைக்க ஆரம்பிப்பாங்க, குடிகாரன் தள்ளி போறா அப்படின்னு தள்ளி போனா அவனை திருத்தவும் முடியாது, நம்மை விட்டு ஒதுங்கி போயிடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க செய்த உபதேசத்தை, சிறையில் நடந்ததை, கியாமத் வரை வரக்கூடியவர்கள் எல்லோரும் படிப்பினையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறார். வத்தபஅது மில்லத ஆபாயி இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் மா கானா நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. அன்பர்களே, நம்ம முதல் விஷயமாய் விளங்குவது என்ன என்றால், நம்முடைய கொள்கை என்னவோ அதைத்தான் நம்முடைய பயான்களிலே நாம் பேச வேண்டிய ஒழிய எக்காரணம் கொண்டும் நம் சார்ந்தவர்கள் நமக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருந்தாலும் சரி அவரை கண்டித்து பேசிவிடக்கூடாது. இது நம்முடைய பயான்கள்ல முதல் விஷயமாய் அமைத்துக் கொள்ள வேண்டியது.
ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பொதுவாக உலமாக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய அற்புதமான செய்தி என்னன்னா, கல்வி முன்னாச அலா கதிரி உகூலியும். ஒரு முன்னாடி யாரு உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்தாப்புல உங்க பேச்சை நீங்க அமைக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பெரிய படிச்சவரா இருக்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவரா இருக்கலாம், இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது அதிகமா சயின்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது நிறைய தெரிஞ்சவங்களா இருக்கலாம். முன்னாடி உள்ளவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அல்ஜிப்ரா கணக்கு படிச்ச ஒருத்தர் 1ஆம் கிளாஸ்க்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இவரு போயிட்டு 2 = 3 = AB ஒன்னும் தெரியாது. என்ன சொல்றேன், அவனுக்கு தேவை 1 1 2 2 அதான் அவனுக்கு தேவை. அவனுக்கு தேவைன்னா A for apple, B for banana, அதான் அவனுக்கு தேவை. அவனுக்கு போய் உட்காந்து இங்கிலீஷுடைய போயம் படிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா அப்படின்னா என்ன விலங்க வந்தது? என்னவோ கத்திட்டு இருக்கிறாரு. பல குரங்குகள் இது ஒரு குரங்குன்னு பார்ப்பாங்க. அவர்தான் பார்ப்பாங்க. அவங்க பேச்சாளர் அந்த அளவுக்கு தான் பார்ப்போம். அப்ப முன்னாடி யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதற்கு தகுந்தாப்புல தான் நம்முடைய பேச்சுக்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தானிக்கு ஒரு கதை எழுதுறாங்க. ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவரு ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போனார். போறதுக்கு ஒரு குதிரை வண்டிக்காரங்க குதிரை வாடகை கேட்டார். இவ்வளவு மாதிரி பேச்சாளர் கொண்டு போற பாக்கியம் நான் ஃப்ரீயாவே கொண்டு வர்றேன், ஏன்னா உங்க பேச்ச நானும் கேட்ட மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அந்த குதிரை வண்டியில ஃப்ரீயாவே கொண்டு போறான். போய் சேர்றாங்க, பார்த்தா ஆளே இல்லை. காரணம், மழை, கடுமையான மழை பெஞ்சிருக்கு, யாருமே வரல, கூட்டமே இல்லை. இவர் போயிட்டாரு. போன உடனே யாருமே இல்லை, பேச முடியாம போச்சு, கூட்டம் நடக்கலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. போன இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை தங்கல. இந்த குதிரைக்காரன் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு ஒரே வருத்தம். இவர் அழகான பேச்ச கேட்கலாம் நான் நினைச்சு வந்தோம், பார்த்தா பேச்ச கேட்க முடியாம போச்சு அப்படின்னு வருத்தம். அப்ப அத சொல்லணும், உங்க பேச்ச கேட்கலாம் தான் வந்தேன், ஆனா பேச முடியாம போச்சு அப்படின்னு சொல்லணும். அவன் பாருங்க இவ்வளவு டெக்னிக்கலா இருக்கலாம் பாருங்க. அவன் சொன்னா எனக்காக பேசுனே அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னா, நான் குதிரை வண்டிக்காரன், எனக்கு பெரிய அறிவுலாம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு சின்ன செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு. சொல்லுப்பா என்ன? உடனே அவர் சொன்னாரு, அந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னா, என்கிட்ட 10 குதிரை இருக்கு, 10 குதிரை இருக்கு. காலையில 10 மணிக்கு டெய்லி அதுக்கு நான் தீனி போடுவேன் 10 குதிரைக்கும். ஒரு நாள் அந்த தீனி எல்லாத்தையும் 10 குதிரைக்கான தீனி எடுத்துட்டு போறேன். போனா 9 குதிரை மேய போயிடுச்சு. நான் போற நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, மேய போயிடுச்சு. ஏன்னா நான் அந்த 10 குதிரைக்கும் போட முடியல. ஆனாலும் நான் குதிரை வண்டிக்காரன், எனக்கு ரொம்ப அறிவு இல்லை. ஆனா நான் என்ன செய்வேன்னா 9 வச்சுட்டு அந்த ஒரு குதிரையை பட்டி போட மாட்டேன், அந்த ஒரு குதிரைக்கும் உணவு போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாப்ல. சொன்ன உடனே சுருக்குன்னு அப்பதான் எங்களுக்கு ஏறிச்சு. நான் பேச்ச கேட்க தானே வந்திருக்கிறேன், எனக்கு நீ பேசணும்ல அப்படின்னு. ஆமா நான் செஞ்சது தப்புதான், உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டு ஆரம்பிச்சார். நான் சூரியன் ஆரம்பிச்சவர் அப்படியே பயங்கரமா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் உடம்பு கட்டினா சில நேரத்துல தலைவர்கள் டைம் கொடுத்துருவாங்க. டைம் கொடுத்தா 1 மணி நேரத்துல முடிக்கணும். இப்ப எனக்கு டைம் கொடுக்கறதுனால பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப டைம் கொடுத்துருந்தா முடிச்சிருந்தது. இப்ப டைம் கொடுக்கல, டைமும் இல்லை, இருக்கிற ஒரே ஆள் தான், மாட்டாண்டா அப்படின்னு வச்சு 2 மணி நேரம் பேசி முடிச்சார். போட்டு என்னன்னா தெரியுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சார். இப்ப திரும்பவும் அவன் ஒரு செய்தி சொன்னா பாருங்க. அவன் சொன்னா, ஆலிமவர்களே, பெரியவங்களே, நீங்க ரொம்ப படிச்சவங்க, நான் முட்டாத, அறிவில்லை, நான் படிக்காதவன், ஆனா ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன செய்தி? நான் 9 குதிரை 10 குதிரைக்கு புல் எடுத்துட்டு போவேன். ஆனா அங்க 10 குதிரை இல்ல, ஒரு குதிரை இருந்துச்சுன்னா 10 குதிரையுடைய புல்லையும் ஒரே குதிரைக்கு போட மாட்டேன். அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவை அது மட்டும் தான் போடுவேன். இவருக்கு சுருக்குன்னு அப்பதான் தெரிஞ்சு ஓவர கொட்டிட்டோம். ஆனால் ஓவர கொட்டக்கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் முன்னாடி உட்கார்ந்து சூழ்நிலையை கவனித்து தேவையானதை மட்டும் தான் பேச வேண்டும். இதுக்கான ட்ரைனிங் எடுக்கக்கூடிய தளம் தான் இந்த மதரசாவுடைய லஜ்னத்துல் ஃபைஸுல் இர்ஃபான். அதான் நான் சொல்லுவேன்,
8 நிமிஷம் தலைவர்னா 8 நிமிஷம், 9 நிமிஷம்னா 9 நிமிஷம், அது 6 நிமிஷமும் ஆக்கக்கூடாது, 11 நிமிஷமும் ஆக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதனால நாம் நம்முடைய பேச்சாற்றலை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, யா அல்லாஹ், எப்படி நீ சிறந்த மனிதர்களாக யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் என்றால், யாரெல்லாம் பேச்சாற்றல் உள்ளவர்களோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த மாதிரி பேச்சாற்றல் என்னையும் ஆக்கி சிறந்தவர்களா என்னையும் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலா என்று அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த நல்ல வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் தந்தருளிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وعليكم ورحمة الله تعالى وبركاته. या रसूल खुदा, या हबीब खुदा, या रसूल खुदा, या हबीब खुदा. கொஞ்சம் முகம் பாருங்கள், கெஞ்சும் குரல் கேளுங்கள். கொஞ்சம் முகம் பாருங்கள், கெஞ்சும் குரல் கேளுங்கள். நீங்கள் காணாவிட்டால் எம்மை யார் காணுவார்? யா ரசூலே खुदा, யா ரசூலே खुदा, या रसूल खुदा, या रसूल खुदा. நானும் உங்கள் மண்ணில் நின்று காணும் பாக்கியம் தாருங்களே. நானும் உங்கள் மண்ணில் நின்று காணும் பாக்கியம் தாருங்களே. என்னில் உள்ள குறை நீங்கவும், கல்வியில் உள்ள கரை போகவும். யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், யா ரசூலே खुदा, யா ரசூலே खुदा, யா ரசூலே खुदा, या रसूल खुदा. இந்த நுயர் பிரியும் நேரம் கலிமா ஷஹாதா நான் கூறணும். எந்த நுயர் பிரியும் நேரம் கலிமா ஷஹாதா நான் கூறணும். கபரில் உங்கள் முகம் காணவும், ஹதா ஹபீபுல்லாஹ் நான் கூறவும். யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், யா ரசூலே खुदा, யா ரசூலே खुदा. மஹ்ஷர் தன்னில் இருக்கும் நேரம் மன்னிப்பின் வாசல் நான் காணவும். மஹ்ஷர் தன்னில் இருக்கும் நேரம் மன்னிப்பின் வாசல் நான் காணவும். மன்றாடியே கரை சேர்க்கவும், அருமை சொர்க்கம் நான் போகவும். யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், யா ரசூல் खुदा, या रसूल खुदा, या रसूल खुदा, या रसूल खुदा. अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாணவர்கள் அந்த பின்னர் மாநில வாசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல கவனிங்க நபி. இப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்கள் மாவட்ட ஜமாத் உலமாவையும் சரி, அதே போல இமாமுல் பேரவையும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதிமுல்லா மக்கான் மஸ்ஜிதுடைய தலைமை இமாமாக இருக்கிறார்கள். அதே போல ஆகியா பெண்கள் அரபிக் கல்லூரியை மிக சிறப்பாக ஆஜராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிர்ந்தவர்கள் அவருடைய சிறு வயதிலிருந்தே நமக்கு அறிமுகம். அது அவங்க படிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வந்து சென்னையில் வண்டலூரில் தான் ஓதுனாங்க. நான் இமாமாக இருந்த கிருஷ்ணன் பள்ளியில் தான் அதிர்ந்தவர்கள் 5 வேளையும் தொழுது வருவாங்க. அப்பொழுதுருந்தே அதிர்ந்தவர்கள் நல்ல அறிமுகம். அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல அதற்கு பின்னால் கல்லூரிகளிலே வாய்ப்பு கிடைத்தாலும் இமாமத்தில் உள்ள சேவை வேற எங்கேயும் செய்ய முடியாது. இன்று இமாமத்தை தொடர்ந்து தன் சொந்த ஊரில் இருந்து தன் சொந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இங்கிருந்து நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சேவை மனப்பான்மை கொண்ட நல்ல ஒருவர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். எனவே அவருடைய உபதேசங்கள் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் பலனளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு முன்னால் இந்த சொற்பயிற்சி மன்றத்தை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீனா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் யா சய்யதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் யா சய்யதி. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மதரசாவின் பானி ஹசரத் கிபுலா அவர்களே, கல்லூரினுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, சமுதாய முன்னோடிகளே, எல்லாம் வல்ல இறைவன் ஆரம்பமாக எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கோமோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இந்த பயிற்சி மன்றத்தை மாணவர்களுக்கு நற்பெயரு பலனை தரும் நல்ல பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. என்னையும் ஒருவனாக இதிலே மாணவனாகவே இணைத்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல பேச்சாற்றலை தருவானாக என்ற நல்ல துவாவோடு, ஏன்னா எனக்கு முன்னாடி கண்ணியத்துக்குரிய காஜா ஹஜ்ரத் அவர்கள் பேசும் பொழுதே நேரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கே ஏற்ற உபதேசமாக நான் எடுத்து பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ அவங்க முன்னாடி ஒரு வரையறை முகத்தியமா கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பேச்சு இருக்கணும் என்பது மிக முக்கிய அவசியம். கண்ணியத்துக்குரிய அபுல் ஹசன் பாக்கர் ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன பொழுது, நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அவங்க ஜும்மா பயானத்தான் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். பொதுவாகவே அவர்களுடைய ஜும்மா பயான் எளிமையான நடையில் மிக அருமையா இருக்கும். ஆங்கிலத்திலையும் அவங்க நல்லா பேசக்கூடியவர்கள். நல்லா அந்த புலமையும் கொடுத்திருந்தான். அப்போதே எங்களுக்கு மதரசாவுடைய காலங்கள்ல அங்க பேசுகின்ற ஒரு பழக்கங்கள்லாம் இருந்தது. அவர்களும் மாணவர்களுக்கு அப்பொழுதே வாய்ப்பு தருவாங்க. பொதுவாகவே இந்த பேச்சு அப்படிங்கிறது 150 ஆண்டு கால பாக்கியாத்தினுடைய சேவை. 150 வருஷம் ஆயிடுச்சு மதரசாக்களுடைய உருவாக்கங்கள். எத்தனையோ பேச்சாளர்கள் நம்மை கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேச்சாளர்கள் தான் மக்கள் மனதில் என்றைக்கும் நீடித்தவர்களாக இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நமக்கு தெரிந்த TJM ஹசரத்தாக இருக்கட்டும், OM ஹசரத் கிபுலா ஹசரத் பெருந்தகையா இருக்கட்டும், இந்த நிகழ்காலத்திலே நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சேலத்தை சேர்ந்த அபு தாஹிர் பாக்கவி ஹசரத்தாக இருக்கட்டும், சதீதீன் பாக்கவி ஹசரத்தாக இருக்கட்டும், கண்ணியத்துக்குரிய நம்முடைய மதரசாவில் உள்ள உஸ்தாதுகளை எல்லாம் மிக மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி ஜுபேர் பாக்கவி ஹசரத் அவர்களோடு ராமநாதபுரத்திலே ஒரு இடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப முழுமையாக அந்த பேச்சையும் கேட்கும். இப்ப இந்த மாதிரி மூத்த முன்னணி பேச்சாளர் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு போனும் ஒரு போனுடைய ஸ்டாண்டும் ஒரு ப்ளூடூத் மைக் இருந்தா எல்லாம் பேச்சாளர் ஆயிட்டாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் பயான் பேசுறாரு. 2 நிமிஷம் அதுக்கு மேல நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ போட்டு பின்னாடி ஒரு ஹம்மிங் சவுண்டை போட்டு அதை ஆகவும் கத்தவும் அவர் லைட்டு வைக்கவும் அவரை பார்த்து 4 பேர்
இது எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேச்சு என்பது எது? அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு நம்முடைய மூத்த ஆலிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபாக நின்ற இந்த இடத்தை மினசாவை நமக்கு கொடுத்ததுதான் உண்மையான ஹுதபாக்களாக, ஒரு பேச்சாளர்களாக நாம் இருக்கிறோம். இதனுடைய பரக்கத்தை தனியானது. அதனால இன்னைக்கு உலகத்துல பேசியே கவுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பேசியே பிளேடு போட்டு தள்ளுறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தான் நம்ம உலமாக்கள் பேசுறோம். நீங்க பிரதமர் மோடி அவர்களுடைய விஷயத்துல கேட்டா செய்தியாளர்களை சந்திக்கிறதே இல்லை. செய்தியாளர்களை ஏன் சந்திக்கிறது இல்லை? ஏதாவது விஷயம் பேசுறதுக்கு இருந்தா தானே சந்திக்கிறதுக்கு. ஏன் அவர் பேச்சாளர் எங்க போனாலும் செய்தியாளர் சந்திக்கல? வெளிநாட்டுக்கு போய் இறங்குறாரு பாருங்க, அங்கேயும் இந்திய ஊடகங்கள் ரெடியா இருக்குது, பேச தெரியல, மேட்டரே இல்லை, விஷயமே இல்லை. அப்ப நான் இங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, பொதுவாகவே பேச்சாளருக்கு ரொம்ப தலைப்பு ரொம்ப முக்கியம். அஜத்து சொன்ன மாதிரி ஈமான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஈமான பேசுறதுக்கு பதிலா தொழுகைக்குள்ள போய் நோன்புக்குள்ள வந்து ஜகாத்துல வந்து முடிஞ்சு நிற்கும். அப்ப மாணவர்களாகிய நாம் அந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு என்னுடைய பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு, அது எனக்கு இருந்தது, நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு வார வாரம் நாங்க புகாரியால இருக்கும் பொழுது சனிக்கிழமை தான் மன்றோம். அரபியிலும் பேசுவோம், ஆங்கிலத்திலும் பேசுவோம், தமிழிலும் பேசுவோம். அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த வாரம் எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பு வரும் இல்லையா, எல்லா வாரமும் ஒரே ஆள் பேச முடியாது. அப்போ ஒவ்வொரு அணியாக நாம இருக்கும் பொழுது, அதுல ஒவ்வொரு வாரம் வரும் பொழுதும் அந்த திங்கக்கிழமைக்கு நானே ஒரு தலைப்பு எடுத்துக்குவேன். அந்த தலைப்பெடுத்து ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்குவோம், நோட்ல நிறைய எழுதுவோம், எழுதி வச்சுக்குவோம். இந்த வாரம் பேச வரலையா, நானே தனியாக ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு எனக்கு மன்றத்துல வாய்ப்பு வந்ததாக நினைத்து பேசிக்கொண்டே இருப்போம். அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சென்னையில இருந்ததுனால நிறைய முசாபகா, நிறைய போட்டிகள் வரும். நிறைய இடத்துல இருந்து அதாவது தமிழ் மன்றத்துல எல்லாம் வந்திருக்கு போட்டி. எல்லா போட்டிகளும் இந்துஸ்தான் காலேஜ் போன்ற விஷயங்கள்ல, அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அரபி சம்பந்தமான போட்டிகள் எல்லாத்துலயும் வரும். அதுல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரதெல்லாம் பேச்சு. நம்ம இமாம்கள் பேரையில கூட தொடர்ந்து பேச்சு போட்டி வச்சாங்க. அதுல கூட நாம என்னன்னா, முதல்ல போய் கலந்துக்கிற மனப்பான்மை. இது என்ன விஷயம்னா, எங்க ஜமால் உஸ்தாத் சொல்லுவாங்க, அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்குவானாக, ஜமால் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இடத்துல ட்ரைனிங் ஆகுறீங்க, பேசி 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 ட்ரைனிங் ஆகுறீங்க. நான் ஷேக் அப்துல்லா ஜமால் அஜத் அவர்கள்ட்ட அடிக்கடி பேசும்போது நான் கேட்பேன், அது தாங்க வந்து விவாதத்துல ஒரு மாதிரி பேசுறீங்க, எதிர்த்து பேசும் பொழுது பயான் பேசும்போது சில நொடிகள்ல பாத்தீங்கன்னா அஜத் நிறைய சில காமெடிகளும் சொல்லுவாங்க, உங்களுடைய பாணியும் ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, மூலனா நான் ஓதுற காலத்துல மக்கள் முன்னால் பேசியதை விட மதில் முன்னால் தான் அதிகமாக பேசினேன் அப்படின்னாங்க. அதாவது செவுத்துக்கிட்ட தான் அதிகமா பேசி பேசி நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் என்று சொன்னாங்க. நிறைய பேர் நினைப்போம் 10 பேர் இருந்தாதான் பேசணும். நான் ஒரு செய்தியை சொல்றேன், நம்ம அபுலசன் மூலானாக்கும் நல்லா தெரியும். வண்டலூர் கேட்ல ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில ஜும்மா பயான் முத வாய்ப்பு. நானும் பயங்கரமா குறிப்பெடுத்து அந்த பயானை பார்த்து இந்த பத்திரிக்கையை பார்த்து எடுத்துட்டேன். நேரா பயானுக்கு போனேன். பயான்ல போய் ஆரம்பிச்சோம். இன்னும் லந்தல் இல்ல ஆரம்பிச்சா 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தர் செவிட்டு மிஷின் மாட்டியிருக்காரு. அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த செவிட்டு மிஷின் மாட்டி இருக்கிறவர் கேக்குதா கேட்கலையான்னு அல்லாவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் பேசிட்டே இருந்தேன். அப்போ நமக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை அஜத்து சொன்ன மாதிரி அது 1000 பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, கல்பால் நாம் பேச வேண்டும். இது ஒரு தரீக்கத்தை சார்ந்த மதரசா. கல்பால் எப்படி பேசுவது என்பதை நான் சொல்வதை விட இங்கே தரீக்கத்தை சார்ந்திருக்கனால கல்பாலை எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும். அதனால அப்படி நாம பேசணும். அப்ப தலைப்புக்கு உட்பட்டு அங்க உள்ள மனிதர்களை கவனித்து நாம் பேசுவது மிக முக்கியம். அஜத்து சொன்ன மாதிரி நமக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பேச்சு. ஏன்னா ஒரு இடத்துல நாங்க ஒருவரை பேச அழைத்த பொழுது குர்ஆன் ஆயத்தா சொல்லிட்டே இருக்கிறாங்க. வந்தவங்க 2 நிமிஷம் பார்த்தாங்க, 3 நிமிஷம் பார்த்தாங்க, அப்புறம் போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, அது ஏற்கனவே குர்ஆன் ஆயத்து இதெல்லாம் வந்து நிறைய இருக்கதான் செய்து எல்லா ஆலிம்களும் சொல்றாங்க, தலைப்பு கீழே செய்தி வரல. குர்ஆன் ஆயத்தை நாம் அதிகமாக சொன்னாலும் புரிகிற பட்சத்துல சில இடத்துல சில உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா அரபியினுடைய இஸ்திமாலே பண்ணிட்டு இருப்பாங்க. வார்த்தை ஷர்ரு ஹைரு இது இஃப்தியார் பண்ணும் இதற்கு இப்படியே தான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு அரபு கல்லூரிக்கு வந்திருக்கோம்னா அந்த வார்த்தை சரியா இருக்கும். அப்ப எந்த இடத்தில் எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும்? எனக்கு அதுல ஒரு செய்தி ஞாபகம் வருது.
திருநெல்வேலியிலே ஒரு பத்திரிகையிலும் படித்தேன். அநேகமா மூத்த உலமாக்கள் திரு அப்துல் ஹை என்று சில்லறை மொழி கவிஞர் ஒருத்தர் அஸ்ராஜ்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையில நான் படித்தேன், திருநெல்வேலியில ஒரு கல்யாண நிகழ்வு. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். அஜித்து சொன்னாங்க பாத்தீங்களா, வார்த்தை ரொம்ப முக்கியம். பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கோபப்பட்டவர், எமோஷனல் ஆன ஒரு ஆலிம், மக்கள்லாம் இப்படி கண்ட மாதிரி வாழ்றாங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களா, ஒரு நிக்காவு கூட கண்ட மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு. பொதுவா திருநெல்வேலி மக்களுக்கு இயல்பே வந்து பேச்சுல அருவால தான் பேச்சு. இன்னும் கூட நீங்க பாத்துக்கலாம், லீவ் விட்ட உடனே திருநெல்வேலியில அந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச நேரத்துல ஸ்கூல்ல பசங்களுக்கு கிளாஸ் ரூம்ல தான் சண்டை, ஒருத்தன் வெட்டிக்கிட்டு அருவாள் எடுத்து. எத்தனாவதுங்க? 7th. பொதுவா திருநெல்வேலி இயல்பு அது. அங்க போயிட்டு கண்ட மாதிரின்னா அவங்க என்ன செய்வாங்க, தூக்கிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு ஆலிம் பேசுறாரு. ஏன்னா ஒரு வார்த்தை எமோஷனல் ஆக்கும், அதே பேச்சு இன்னொருத்தங்களை அமைதியாக்கும். அடுத்து நிலவரத்தை புரிஞ்ச ஒரு ஆலிம் அவரா தானா மைக் எடுத்து பேசுறாரு. அவர் சொன்னதும் தப்பு இல்லை, மக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல கண்ட மாதிரி வாழ்றாங்க, சஹாபாக்கள் வாழ்க்கையில் கண்ட மாதிரி வாழ்றாங்க, அந்த கண்ட மாதிரின்னு தான் சொன்னாரு, நீங்க வேற கண்ட மாதிரின்னு எடுத்துக்காதீங்க என்று சொன்ன உடனே அந்த சபை அமைதியானது என்று நாம் பார்க்கிறோம். அதே சிராஜ் அப்துல்லை அவர்கள் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க, முஸ்லிம் லீக்ல நிறைய உலமாக்கள் இருந்தாங்க அந்த காலத்துல பேச்சுல. கன்னியாகுமரி தொகுதியிலே காமராஜர் போய் நிக்கிறாரு. யார் யாரோ என்னமோ பேசுறாங்க, பக்கத்துல உள்ளவங்களாம் சொன்னாங்க அவரை யாரும் எதிர்த்தெல்லாம் பேச முடியாதுங்க. அப்போ ஒரு ஆலிம் சொன்னார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, பேசிட்டே இருக்கும்போது மக்களை கலகலப்பு படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் சிரிக்கவும் சிந்திக்கும். இன்னைக்கெல்லாம் சில பயான் வெறும் சிரிப்பாவே இருக்கு, அப்படி இருந்தாலும் அது பயான் அல்ல. சில பயான் ஒரே நம்ம சிந்திக்க வைக்கிறோம், அப்படி பண்றோம்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுடைய நினைவை ததுக்கிராவை இல்லாத பயானம் ஆக்கிடக்கூடாது. நிறைய பேர் தவறா இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. என்னன்னா ஒரே சிரிச்சு காமிச்சு சிரிப்பாவே பயான் கொண்டு போகணும், இல்லது சிந்தனை சிரிப்பு ஒன்றென்று இருக்கலாம். அந்த மாதிரி அவருடைய பேச்சுல அவர் சொன்னாரு, காமராஜர் கல்யாணம் ஆகாதவர், இது கன்னியா குமரியான்னு ஒரு கை பார்க்க வராரு, மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசி முடிச்சிட்டாரு. அப்ப ஒரு வார்த்தையில நம்ம பேசும் பொழுது காமராஜர் கல்யாணம் ஆகுது, இது கன்னியா குமரியா ரெண்டுமே ஒரே வார்த்தை. அந்த 2 வார்த்தையை பிரிச்சு பேசினோடனே அடுத்து ஒரே நேரில் அந்த இடத்திலிருந்து ஒரு 10 பேர் முஸ்லிம் லீக்ல இணைந்து கொண்டார்கள் என்று அவர் பத்திரிகை எழுதுறார். அதனால சில இடத்துல நாம பயன்படுத்த வேண்டிய சொல், அழகாக சொன்னாங்க, சொல்லாடல் சில வக்துல அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில சொல்லாடல்கள் மிக முக்கியமானது. அதனால யாருக்கும் நாம ஜால்ரா போடணுங்கிற அவசியம் தெரியாது. குளிர் ஹக்க வளவு காண முடுறா, இருக்கிற உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த உண்மை சொல்வதால் அங்க நல்லது ஏற்படும். ஏன்னா ஹக்கு, எங்களுடைய கணித்துக்குரிய படே சர்க்கார் சையது மசர் ரப்பானி சர்க்கார் ஒரு பயான்ல சொன்னாங்க, பயான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஹக்கையும் பாத்திலும் சொல்வதுதான் பயான். அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு உபதேசம். ஒரு மனிதனுக்கு ஹக்கு எது பாத்தில் என்று சொல்வதற்கு தான் பயான் என்று சொல்லிட்டு அந்த ஹக்கு பாத்தில் சொல்வதில் தான் அவன் கீழே தவந்து போயிடலாம். எத்தனையோ உலமாக்கள் இருந்த பொழுது பிஜேன்னு ஒரு நபர் வந்த உடனே அவர் பேசணும்னு அவர் பின்னாடி போனாங்க பாருங்க. அது எதுனால போனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குல்ல, இன்ன மினல் பயான் இல சிஹரா, அது ஒரு மாதிரி பைத்தியமாக்கிடும். ஷம்சுதீன் காசிமி என்று ஒருத்தர் இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பேச்சுல மயங்கி போன கூட்டங்கள் எவ்வளவு இருந்துச்சு. அப்ப நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க, ஆனா எது ஹக்கு எது பாத்தில் என்று தெரிஞ்சவொன்னு உஷாராயிட்டாங்க. நான் கூட கணியத்துக்குரிய ஜமால் யஸீத் அவர்கள்ட்ட கேட்டேன், கலியக்காவலி 2005 நினைக்கிறேன், அப்பையிலிருந்து விவாதம் நடத்துறாரு. அவங்கள்ட்ட நிறைய இந்த பேர் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப என்னதான் அவங்க எல்லாம் மாறிட்டாங்களா, வஹாபிசத்தை ஒழிச்சிட்டு சுன்னத் ஜமாத்துக்கு வந்துட்டாங்களா? அது ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, ஒரு காலத்தில் பிஜே என்ற நபரை அவர்கள் மார்கறிஞராக எடுத்து, ஆஹா இவரை மாதிரி பேசுறதுக்கு யாருமே இல்லை, இவற்றை யாராவது மோதுறதுக்கு தயாரா என்றெல்லாம் விவாதம் வந்த நேரத்துல கவனிச்சு பாருங்க, எங்கெல்லாம் சமூகத்துல இழுக்கு ஏற்பட்டதோ உலமாக்கள் இறங்கி பேசியதால் தான் அந்த இழுக்கு போச்சு. அன்னைக்கு ஒரு டீம் இறங்குச்சு, மிகப்பெரிய டீம் இறங்கி கலியக்காவையில் கிட்டத்தட்ட 2 நாள் விவாதங்கள் நடத்தினாங்க. பல்வேறு தலைப்புல இஸ்திகாசா, தவசுலு, கபூர் ஜியாரத்து, மதுஹப் எவ்வளவோ நடத்தினாங்க. நடத்தினதுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜமாலியா சொன்னாங்க, அவங்களோட இருந்த சில பேரு இவரை தூக்கி உயரத்துல வச்சிருந்தாங்க. இவர் மாதிரி யாரும் பேச்சாளரே கிடையாது.
இவர் பேசினா மட்டும்தான் குரான் ஹதீஸ். தமிழ்நாட்டுல வேற ஆளுக்கு அரபியும் தெரியல, எடுத்து இது சஹி இது லைஃப்னு சொல்லவும் தெரியலன்னு நினைச்சிருந்தானுங்க சில பேர். இவங்க பேசி தவிடுபொடி ஆக்கினதும் அதை உருவடைஞ்சு போயிட்டாங்க. அதுல ஒரு பாயிண்ட் அஜத்து சொல்லுவாங்க, மதுஹப் இருக்கா இல்லையான்னு பேச்சுட்டே வரும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அஜத்து சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல சில ஹிக்மத்தான வேலைகள் இல்லையா, பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹசனா வருது. ஹிக்மத் வேணும். பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க புகாரில வருது, முஸ்லீம்ல வருது அப்படின்னு ஒன்னு ஜமால் எடுத்து டக்குன்னு சொல்லுவாங்க, விவாதம் முடிஞ்சதும்பாங்க. என்ன தெரியுமா, புகாரி இமாமும் ஒரு மதுஹபை சேர்ந்தவர்கள், முஸ்லிம் இமாமும் ஒரு மதுஹபை சேர்ந்தவர்கள். நீங்க வச்ச தலைப்பே மதுஹப் இல்லைன்னா, ஆனா ஹதீஸ் எங்க இருந்து எடுத்தீங்க, மதுஹபை சார்ந்தவர் எடுத்தீங்க. இப்ப விவாதமே முடிஞ்சுனாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது ஆப்போசிட் டீமுக்கு, இதை விட பெரிய பேச்சாளர் இங்க இருக்கிறாங்க, இதை விட பெரிய அறிஞர்கள் இங்க இருக்கிறாங்க என்று தெரிந்து கொண்டார்கள். அதனால பேச்சு ஹக்கு எது பாத்தில் எது என்று நமக்கு சொல்லும். அதே நேரத்துல ரொம்ப முக்கியம் தெரியுங்களா, சில பேர் மன்றத்துல நடக்கிற கூத்து. அதுதான் அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்ச நாள் அங்க உஸ்தாதா இருந்தேன் புகாரியால. நான் இருக்கும்போது தொழுகையை பத்தி எனக்கு என்னுடைய அம்சமான் காலத்துல ஓதுன்னு ஒரு சீனியர் எழுதி கொடுத்தாரு. அதை நான் படிச்சு முடிச்சுட்டு அதை நான் அப்படியே கொடுத்தேன். நான் மன்ற தலைவரா உஸ்தாதா போய் உட்கார்றேன். ஆதிசமான காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எழுதி கொடுத்த பயான அதே வார்த்தை வருது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியம். மன்ற தலைவரா ஃபுல்லா பயான் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எனக்கு எங்க சீனியர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை அப்படியே அவன் பயான் பண்றான். அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா பாருங்க, அந்த பேப்பரை கூட மாத்தி எழுதல. நான் வாங்கின அந்த ரூல்டு பேப்பர் தான் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இப்படி சில பேர் மண்டத்துல பேசுறது இது நியாயமற்றது. இதை நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கங்க முழுசா. ஏன்னா இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க்கரா நம்ம போய் பேச வேண்டிய இடங்கள் பல இடங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய எல்லா உஸ்தாத்மார்களும் ஒரு நல்ல பேச்சாளர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சாளர்கள் தான் உஸ்தாத்மாரும் கலந்துருக்காங்க. அதே மாதிரி மிக முக்கியமானது ஒரு நல்ல கவிதைகள், அரபு கவிதைகள் நீங்கள் எடுத்து சொல்லலாம். நல்ல நல்ல கவிதைகள். எங்க ஜமால் உஸ்தாத் அவர்கள், நான் போன புதுசுல வீட்டை விட்டு போன புதுசுல அடிக்கடி நம்ம அழுகிறது வீட்டு ஞாபகமா இருக்கும் பொழுது வருஷம் இன்ஷா எடுக்க வந்தப்போ சொன்னாங்க, சாஃபிர் தஜித் இவல நம்மன் துஃபாரிகுஹு. ஷாஃபி இமாம் சொன்ன வார்த்தை, பயணம் செய்யுங்கள், பயணம் செய்யும் இடத்தெல்லாம் உங்களுக்கு மாற்றாக யாரை விட்டுட்டு போறீங்களோ அதற்கு மாற்றாக ஒரு தோழன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கிடைச்சதுதான் எங்க உஸ்தாத் ஜமாலுதீன் ஜமால் உஸ்தாத். இன்னைக்கு நினைக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் இங்க நின்று பேசுவதற்கு அந்த உஸ்தாத் ஒரு காரணம், எத்தனை காலமானாலும் உஸ்தாத் ஒரு காரணம். அதனால சில இடத்துல சில விஷயங்களை கவிதைகளா சொல்றது. அப்போ ஜமால் உஸ்தாத் சொன்னாங்க, அப்பாசியா காலத்துல பஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு, ஒரு கவிதை எழுதுனானா, தாரல் குப்சு சார கமரன், என் கையில இருந்த ரொட்டி பறந்து போய் வானத்துல கமர் நிலவா போய் உட்கார்ந்துருச்சு, அவ்வளவு விலைவாசி உயர்ந்துச்சான். அதாவது அந்த செய்தி என்ன சொன்னாங்க, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல இந்த வாயில் காவலர்கள் சில பேர் இருப்பாங்க, உள்ளே இவர் எப்படா செய்தியை சொல்றது பார்த்துட்டே இருந்தாரா. உடனே எழுதினார் இந்த கவிதை, என் கையில இருந்த ரொட்டி பறந்து போய் நிலாவில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு கோதுமை மாவு அவ்வளவு விலைவாசி உயர்ந்து விட்டது. சில நேரத்துல அந்த கவிதைகள் நாம பயன்படுத்துற சில கவிதைகள் இருக்கே, அந்த கவிதைகள் தான் என்ன செய்யும், சில நேரத்துல மக்களை தொடும் இல்லையா. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய எல்லா மன்றங்களையும் கண்டிப்பாக பைத் இருக்கதான் செய்யுது. ஒரு இடைகீதம் எதுக்கு இருக்கு, சில நேரத்துல அந்த இஷ்கே ரசூலை அந்த நேரங்களில் நாம் படிப்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால சில கவிதைகளை மிக முக்கியமா எடுத்துக்கிறது. இன்னொன்னு ஹிக்மத்தா பேசுறது. நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்புல ஹதீஸ், அதே தலைப்புல குர்ஆன் ஆயத்தை சேகரம் செய்யுங்க. நண்பர் ஒரு சிந்தனையை சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், நானும் செய்யறேன். இந்த வருஷத்துல ஒரு தடவை ரமலான்ல தான் முக்கியமா ஒரு குர்ஆனை முடிப்போம். குறிப்பா 6வது ஜும்ரா அல்லது 5வது ஜும்ரா வரும் பொழுது ஓரளவுக்கு உஸ்தாதுமார்களுடைய உதவியை கொண்டு நமக்கு குர்ஆனுடைய மானிகள் அதனுடைய தர்ஜுமாக்கள் தெரிய ஆரம்பிச்சோம். இப்ப உதாரணமா நம்ம படிச்சுட்டே இருக்கோம், தக்வா பத்தி ஒரு ஆயத்து வந்தா, அவர் என் கூட இருந்தவர், அவர் அரியலூர்காரரு, அவர் ஒரு நோட்டே போட்டிருந்தார், அவரை பார்த்தா நானும் பின்பற்றினேன். அவர் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பெற்றோர் சிறப்பு சம்பந்தமா ஒரு ஆயத்தை வந்தா நோட் பண்ணி வச்சுக்குவாரு. அதே நேரத்துல ஓதிட்டே இருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் சம்பந்தமா வரும். அதே மாதிரி ஒவ்வொரு உண்பாலையும் வர ஆயத்தை அவர் எழுதி பக்கத்துல தலை போட்டுட்டே வருவாரு. திடீர்னு என்ன செய்வாரு, நாங்கெல்லாம் குர்ஆன் ஆயத்துக்கு திணறிட்டு இருப்போம், அவர் போனோடனே நோட் எடுத்துருவாரு. நோட் எடுத்துட்டு அவர் எங்க இருந்தாரு ஒரு 4 பக்கம் திருப்போர் 2 ஆயத்தை கரெக்ட் பண்ணி எடுத்துருவார்.
அதே மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை முடிந்தவரை ஹதீஸ் கிதாபுகளில் நமக்கு ரியாலுஸ் சாலிஹின் ஒரு சிறந்த கிதாப், அதுலயே நிறைய தலைப்புகள் இருக்கிறதுனால அதுல ஃபலாயிலும் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஹக்குல் ஜார் போன்ற அஹ்லாக் அதபு சம்பந்தமான தலைப்புகள் இருக்கிறதுனால ரியாலுஸ் சாலிஹின் ஒரு சிறந்த துணையாக உங்களுக்கு இருக்கும். அதனால ஹிக்மத்தோட பேசுவது, அதே நேரத்துல மிக முக்கியமாக நம்முடைய மூதாதையர்களுடைய தற்கால வரலாறு கொஞ்சம் வேணும். ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஜவுளி கடை பஸ் ஸ்டாப்னு ஒண்ணு இருக்குது இங்க சேலத்துல. அங்க நம்ம வக்ஃபு சொத்து ஒண்ணு மாட்டிட்டு இருந்துச்சு. இது ஏன்னு சொல்றேன்னா ஒரு வரலாறு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அங்க 2 கபர் இருக்குது. ஒருத்தர் பேர் தஷர் அலிசா, இன்னொருத்தர் பேர் பிஸ்தர் அலிசா. இத ஆர்டிஐல போடுறாங்க. இது எப்படா எடுக்கிறதுன்னு அப்படியே ஒவ்வொரு நூலா புடிச்சு பார்த்தா என்ன வரலாறு, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போருக்கு இந்த பகுதியை கிடக்கும் பொழுது பிஸ்தர்னா பாய், அவருக்கு படுக்கை ரெடி பண்றது, தஸ்தர்னா உணவு, இது 2 பேரும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள இங்க இருந்து இங்க இஸ்லாம் ஆனவங்களை கொஞ்சம் பாத்துக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க காலம் இங்கே முடிஞ்சிருச்சு. அவங்க கபூர் தான் அங்க 2மே இருக்குது. கவர்மெண்ட் கெஜெட்டடு கூட பிஸ்தர் அலிஷா மக்கான் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, நாளை பின்ன சேலம் வரலாறையே நம்ம பேசினாலும் இதையும் நம்ம தொட்டு பேசலாம். அதனால நாம பேசும் பொழுது வரலாறுகளை அறிந்து பேச வேண்டும், வரலாறுகளை தெரிந்து பேசணும். குறிப்பா சில இடத்துல சொல்ற சில வரலாறு மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு ஆலிம்கள் வீரியமாக இந்த சமூகத்தில் பேசியதால் எத்தனையோ காலத்து பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஷாபானா வழக்கு என்று ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்குல ராஜீவ் காந்தி இரவு நேரத்தில் அந்த பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு ஒரு சட்டத்தை பிறப்பிச்சார் நம்ம முஸ்லிம்களுக்கு ஆதரவா. அதுக்கு என்ன காரணம், கொஞ்ச நேரம் அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைய போற ஒரு சில நொடிகள் மௌலானா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசின ஒரு சில வார்த்தைகள் தான் அவர் உள்ளத்தையே மாத்திச்சு. அதனால நாம் அப்படிப்பட்ட ஆலிம்களாக ஆகக்கூடிய தௌஃபீகை தருவானாக. நான் இந்த இஸ்லாமிய கலை களஞ்சியத்துல ஒரு செய்தியை படித்தேன், அதோடு இன்ஷா அல்லாஹ் சொல்லி நிறைவு செய்யறேன். இஸ்லாமிய கலை களஞ்சியத்துல அப்துல் கரீம் ஆலிம், அதாவது இந்த பட்டமெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள ஆலிம்களுடைய காலம், அங்கங்க சில முக்கிய உஸ்தாதுகள் இருப்பாங்க, அங்க போய் ஓதி இருப்பாங்க. அந்த காலம் அவங்க ஒரு வியாபாரியாவும் இருந்தாங்க, மாடுகளை வாங்கி வியாபாரம் செய்யறாங்க. அந்த நேரத்துல கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம் இந்த தமிழகத்துல கொஞ்சம் அதிகமாகிற நேரத்துல ஒரு மதுரையில ஒரு சந்தை கூடும் இடத்துல அவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. அதுல ஒரு பிரச்சாரம் செய்யறாரு, இங்க நிறைய முஸ்லிம்கள் வாழ்வதாக நான் கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு ஒரு 3 சவால் விடுறேன், சவாலுக்கு பதில் நீங்க சொல்ல முடியுமா? அவன் கேள்வி கேட்கிறான். சர்ச்சினுடைய ஒரு ஃபாதர் கேள்வி கேட்கிறார். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட என்ன சொன்னா, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அப்படித்தானே சொன்னான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை சொன்னான். அப்ப நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டான்னு சொன்னா நெருப்பு எப்படி சுடும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி கேட்கிறான், அல்லாஹ் கடலை படைத்திருக்கிறான், உலகத்துல 3 பங்கு அதுதான் இருக்கு நிறைய. அந்த கடல் இருக்குன்னு சொன்னா ஒரு இடத்துல குழி பறிச்சாதானே தண்ணி ஊத்த முடியும். அப்ப கடல் இவ்வளவு இருக்குன்னா அதுல தோண்டப்பட்ட மண் எங்க? 2வது கேள்வி. 3வது கேள்வி, சொர்க்கத்தில் அவன் போய்விட்டால் மலம் ஜலம் கழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்ன 2மே மடமைத்தனமா இருக்கு, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலையா இருக்கு என்று கேட்டான். அப்ப இந்த அப்துல் கரீம் ஆலிம் அவர்கள் மாட்டு வியாபாரத்துக்காக மதுரைக்கு வந்திருக்காங்க. ஒரு ராம்நாடு சொந்த ஊர். நீங்க இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் இருந்து அதை எடுத்து பாருங்க, ஆள வரும். அப்ப அவங்க வந்திருக்கிற நேரத்துல நான் இதை ஏன் சொல்றேன்னா, எனக்கு முன்னாடி காஜாரத் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஹிக்மத்தாகவும் சில வார்த்தைகளை சில நேரத்துல கையாடும் பொழுதும் அது பெரிய தாக்கத்தை தரும். அப்ப அந்த நேரத்தில் ஹசரத் அவர்கள் மட்டும் பதில் சொல்லவில்லை என்றால் அவன் என்ன சொல்றான், நீங்க யாராவது இதுக்கு பதில் சொல்லல எல்லாம் கிறிஸ்துவர்கள் ஆயிருங்க. எப்படி சவால் விடுறான்? இல்லையா உங்க மார்க்கம் பொய் என்று நீங்க நம்புங்க. அநேகமா அது மதுரை கோரிப்பாளையம் பகுதி என்று நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. ஆனால் இந்த செய்தி அதுல பதிவு செய்யப்பட்டு, அப்ப முஸ்லிம்கள் இருக்கின்ற ஏரியாவை பார்த்து பண்றாங்க. ஒரு ஆலிமின் தேவை, ஒரு ஆலிமின் பேச்சாற்றல், அவர் படிக்கின்ற படிப்பு, அவர் பேசுற பேச்சு, அவர்களுடைய முத்தாலா எவ்வளவு முக்கியம். ஹசரத் சொன்னாங்க, ஹசரத் நீங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த நாள் இப்படி ஒரு செய்தி நடக்குது, இது நம்முடைய இஸ்லாமிக்கே மிகப்பெரிய விஷயம். ஹசரத் முதல்ல சொன்னாங்க எனக்கு நேரம் இல்லைன்னு. அப்புறம் இந்த கேள்வி அவர்களிடத்தே சொன்னோன்னே பயங்கரமா கொஞ்ச நேரம் வந்தாங்க, தொழுதாங்க, நேரம் மேடையில இருந்தாங்க.
இப்ப சொன்னாங்க, நான் 3த்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, முதல் கேள்வி என்ன? ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மறுபடியும் அவன் அல்ல நரகத்துல தானே போடுவான். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான். சரி, நீ நான் எதாலப்பா படைக்கப்பட்டோம்? நாங்க நம்ம மண்ணால் படைக்கப்பட்டோம், பைபிள்லயும் இருக்குது. அவர் சொல்றாரு. அஜத்து ஓங்கி ஒரு அற அறிஞ்சாங்க. இதுதான் முதல் பதில். நாங்க சொன்னாங்க, நானும் மண்ணு படைச்சது, நீயும் மண்ணு. நான் அடிச்சா உனக்கே வலிக்குது? மண்ணு மண்ணால் அடிச்சா வலிக்க கூடாதுல்ல? உன் முதல் கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ஷைத்தான் நெருப்புல போட்டா எப்படி பொசுங்கி போவான்னு கேட்ட முதல் கேள்வி. 2வது ஒரு கடப்பாறை கொண்டு வந்து ஓங்கி குத்துனாங்க, இப்ப குழி வந்துருச்சு. 2வது கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னாங்க. என்ன பதில்னு? உழவு தண்ணி எல்லாம் ஊத்துனா குழிய பறிச்சாதானே தண்ணி ஊத்த முடியும்னாங்க. இப்ப நான் இங்க குழிய பறிச்சேன், ஓங்கி கடப்பாறைல குத்துனாங்க, ஒரு ஓட்டம் வந்துச்சு, இதுக்குள்ள இருந்த மண் எங்க? நீ பதில் சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு. 3வது பதில் சொன்னாங்க, ஒரு தாயுடைய வயிற்றிலே. ஏன்னா 3வது என்ன கேட்டாங்கன்னா, சொர்க்கத்துல மலம் ஜலம் கழிக்க முடியாதுன்றாங்களே, எப்படின்னா, ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது சாப்பிடுகிறது, அந்த குழந்தை சாப்பிட்டு எப்படி கருவுல வச்சு எப்படி வளருது, அது எங்க மலம் ஜலம் கழிக்குது, நீ பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இவனால பதில் சொல்ல முடியல. இந்த வரலாற்றை எம்ஆர்எம் அப்துல்லைன் எழுதுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஆழின் பெருந்தையை மட்டும் பேசவில்லை என்றால் பல பேரை முட்டதாக ஆக்கியிருப்பான் அந்த பாதிரியார். பேசின பேச்சு, மேடையில ஏறி கம்பீரமா பேசின பேச்சின் மூலமாக அதிர்ந்து போனார்கள். அந்த கூட்டமே அதிர்ந்து போச்சான். அது அவங்க எழுதுறாங்க தொடர்ந்து, அதில் பல பேர் முஸ்லிம்கள் ஆனார்கள் என்று எழுதுறாங்க. அமானி ஹஸ்ரத், அல்லாமா அமானி ஹஸ்ரத் அவர்களும் கூட இது பிரபலமான ஒரு செய்தி. தன் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கூட கையை வெட்ட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இந்த மக்களை எப்படி அவர் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவார் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு அழகா ஹஸ்ரத் பதில் சொன்னாங்க. ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்றார், நீ என்ன வேணாலும் சாராயம் குடி, எப்படிப்பட்ட சாராயமா இருந்தாலும் பரவாயில்ல, மதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ குடிச்சு குடிச்சு ஒரு 2 கிட்னி அழுகி போற நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சுக்கோ, அந்த நேரத்துல நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னா அவன் நல்ல டாக்டரான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு மகளை கூட திருத்த வேண்டும் என்றால் இப்படிதான் திருத்த முடியும். எந்த இடத்திலெல்லாம் தமிழ்நாடுல உலக அளவில் விமர்சனங்கள் வந்ததோ, அந்த விமர்சனங்கள் வந்த காலம் எல்லாம் உலமாக்களுடைய பேச்சு மட்டும்தான் தீர்வா இருந்துச்சு. அது சிஏவா இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், வக்ஃபு போர்டு மசோதா வரைக்குமே உலமாக்களுடைய பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சு அல்லாஹ் நம்முடைய எல்லோருக்கும் தந்தருவானாக. குறிப்பாக ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல அந்த நேர கட்டுப்பாடு, தலைப்புக்கு உட்பட்டு பேசுவது, குறிப்பா உஸ்தாதுமார்கள்ட்ட அந்த விஷயங்களை அணுகி கேட்டுக்கொள்வது, வெளியில எங்க போட்டி நடந்தாலும் தைரியமா கலந்துக்குங்க, எல்லாம் ஒரு அனுபவம். அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக நாம் இங்க இருக்கின்ற காலத்திலே நல்ல ஆலிமே ரப்பானியாக அல்லாஹ் தாலா ஆகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. எல்லாம் அல்ல இறைவன் இதன் மூலமாக சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவையான கருத்துக்களை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவருடைய பேச்சாளர்கள் இன்னும் அதிகமாக அவர்களுடைய அந்த சேவையை எல்லாம் கபூல் செய்து இன்னும் உலகம் முழுவதும் சென்று மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த பணியை எல்லாம் அவருடைய கொண்டு வாங்கிக் கொள்வாங்க. அதற்கு அவர்களுக்கு சொல்ற சலாமத் ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் நல்ல பண்புகள் புரிவானாக. எல்லா வகையிலும் நம் அனைவருடைய நன்றிக்கும் அவர்கள் உரியவர்கள். எல்லாத்தலா அவருக்கு அந்த எல்லா விதமான வாக்கியங்களையும் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இறுதியாக அவர்களுக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு சின்ன கிஃப்ட் அதற்கு நாசரத் அவர்கள் இறுதியாக நமது மனசாவுடைய நாசரத் அவர்கள் சில சின்ன சிறிய உபதேசம் செய்து இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதி நிகழ்ச்சியை நிறைவேற்றியிருப்பார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், வகுல்லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலம் பலீகா. நபியே ரசூலே, அவங்க நஃப்ஸில் போய் படற மாதிரி சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான்.
ஃபி அன்ஃபுஸிஹிம், அவன் நஃப்ஸ்ல போய், உள்ளத்துல போய், கௌலம் பலீகா, உள்ளத்துல போய் டச் பண்ற மாதிரி சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேம்போக்கா சொல்லாதீங்க, நீங்க சொல்ற பேச்சு கல்புல போய் தொடமுங்கிற அல்லாஹ் குர்ஆன். இன்னொரு அதெல்லாம் சொல்ற குர்ஆன்ல, ஃபஸ்த பிமா துமர், நபியே நீங்கள் சொல்வதை உடைத்து சொல்வீராக என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அரபியில சதன்னு சொன்னா ஒரு கண்ணாடி மேலத்துக்கு போட்டா சலார்னு அப்படியே அப்படியே உடையுது பாருங்க, அதுதான் சதன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கண்ணாடி உடைக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா நீங்க உங்க சொல்ற செய்திய உடைச்சு சொல்லுங்க, நல்லா உடைக்கிற மாதிரி சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாம இக்பால் சொல்லுவாங்க, தில் से जो बात निकलती है असर रखती है पर नहीं ताकत परवाज मगर रखती है. உள்ளத்திலிருந்து எந்த பேச்சு வெளியே வருகிறதோ அது ரெக்கை இல்லாமல் பறக்கக்கூடியது, அது பர்ணஹி தாக்கத்தை பருவாசு மகர் ரக்தி, ரெக்கை இல்லாமலே பறந்து உள்ளங்களை அடையக்கூடியதுன்னு சொல்லி காட்டுறாங்க. நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் உள்ளத்திலிருந்து பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ நான் பயான் குறிப்பு போட்டாங்க அதை நாம் பேசணுமே அப்படின்னு ஒரு கடமைக்கு என்று இல்லாமல், இப்படியாவது மக்களுக்கு போய் ஏதாவது சொல்லணும், ஏதாவது சேர்த்து வைக்கணும், ஒரு ஆர்வம் நமக்கு வேணும். இவரசு கூட நம்ம கிதாபு அல்லாஹ் நம்மன் புக்கில் எழுதியிருப்பாங்க, முன்னுரையில் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்துல இறைக்காக பேசினார்கள், அந்த காலத்துல இறைக்காக பேசினார்கள், இந்த இறைக்காக பேசுகிறார்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பேசின பேச்சு அல்லாஹ்வுக்காண்டி பேசினாங்க, இன்னைக்கு காசு பணத்துக்காண்டி பேசுறாங்க, அதனால பேச்சுல எந்த வகையான அசரும் இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பேசுற பேச்சு நமக்கு ஏதோ ஒரு கடமைக்குன்னு பேசாம, ஜும்மா பயான் போட்டாங்க, ஏதோ 4 பயான் ஒரு ஆயத்து எடுப்போம், ஹதீஸ் எடுப்போம், ஏதோ சம்பவம் எடுத்து மக்களுக்கு கடமை நிறைவேற்றோன்னு இல்லாம, ஏதாவது ஒரு செய்திகளை அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி யார் கல்பாவது ஹயாத் ஆயிராதா, நம்ம சொல்ற பேச்சை கொண்டு யாராவது ஒருத்தரா அமல் செஞ்சிட மாட்டாங்களா, ஒருத்தருடைய கல்பாவது அல்லாஹ் திரும்பிடாதா என்ற ஆர்வத்தோடு பேசணும்னு சொன்னா அந்த பேச்சுல அல்லாஹ் தஆலா அசர் உண்டாக்கும். அல்லாஹ் தஆலா சும்மா பேருக்கு பேசிட்டு போக கூடாது. சொல்லுவாங்க அடிக்கடி, நீ எப்ப பயான் பேசுறதுக்கா நீ உனக்கு போய் பயான் போட்டிருந்தாலும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட சரக்கு வாங்கி பேசுப்பான்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரம் பயான் போட்டிருக்காங்களா, உட்காந்து சும்மா 1 மணிக்கு பயானா 12:30 பள்ளியாசலுக்கு போயிரு, அரை மணி நேரம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் எல்லாட்ட, யாரெல்லாம் நான் அதம் ரப்பே, யாரெல்லாம் நான் ஊம ரப்பே, நீதான் பேசக்கூடியவன் அல்ல, நான் ஜாஹித் அல்ல, நீதான் ரப்பே ஆலிமு, யாரெல்லாம் நான் அபுக்கம் ரப்பே, நீ ஊம ரப்பே, நீதான் பேசணும்ல இருந்து அப்படின்னு அல்லாட்ட நீங்க சரக்கு வாங்கி அல்லாட்ட கேட்டு வாங்கி பேசுனீங்கன்னா அது பிறருடைய கல்வ தொடும் என்பதாக சொல்லி காமிப்பாங்க. ஜும்மா பயானுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மகரிப் தொழுதுட்டு இன்னைக்கு பயான் போய் போட்டிருக்கிறாங்க, சல்மான் பாய்க்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க குறிப்பு பார்த்து பேச ஒன்று இருக்குது, இன்னும் அல்லாஹ் பார்த்து பேச ஒன்று இருக்குது. இன்னைக்கு மகரிப் பாய் பயான் பேசணுமா, அசத் தொழுது உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அல்லாஹ் 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 அல்லாஹ், யா அல்லாஹ் நான் அபுக்கம் அல்லா, நீ கலீம் ரப்பே, நான் ஜாஹில் ரப்பே, நீ தான் ஆலிம் ரப்பே, உடனே அல்லாட்ட பேசிட்டு அல்லாட்ட சரக்கு வாங்கிட்டு அப்புறம் நீங்க பயான் பேசி பாருங்க, அந்த பேச்சுல எப்படி அல்லாஹ் பேச வைக்கலான்னு தெரியும் உங்களுக்கு. நீங்களா பேசுறது ஒன்று இருக்கு, அல்லாஹ் பேசுறது ஒன்று இருக்குது. வைத்தியநாயகம் சொல்லுவாங்க, நீங்க பேசுறதுக்காண்டி போனா அல்லாஹ் பேச கொடுப்பா, நீ பேசினேன்னா அதுல மக்கள் ரசிக்க மாட்டான், மக்கள் ரசிக்க மாட்டான். நீ அல்லாஹ் பேச விட்டு பாரு, நீ வெறும் ஸ்பீக்கர் ஆயிரு, நீ வெறும் ஸ்பீக்கர் ஆயிரு, அல்லாஹ் தஆலா பேச விடு. அல்லாஹ் தஆலா பேசினா எப்படி இருக்கும், மௌலாவுடைய கலாம் எவ்வளவு அசர் செய்யும். அது ஸ்பீக்கர் தானா பேச ஆரம்பிச்சுன்னா, ஸ்பீக்கர் இருக்குது,
என்னால் பேச முடியாதுப்பா, நான் வெறும் ஜாயில் உட்காந்துக்குது, நான் என்ன சொல்கிறேனோ அது சத்தமாக சொல்லுது, அவ்வளோதான். நம்ம கண்ணியம் வச்சுருக்குறோம். அதை ஸ்பீக்கர் நானும் பேச ஆரம்பிச்சுன்னா கூன்னு கற்று வச்சுக்க, ஆஃப் பண்ண சும்மா பேசிக்கிறேன், அவனுமா இல்லையா? அது மாதிரி எப்போ நீ அல்லாவை பேச விட்டுட்டு நீ வெறும் ஸ்பீக்கரா, யாருன்னா நான் ஸ்பீக்கர் அல்ல நீ பேச யாருன்னு பேசினேன்னா அல்லாஹு தாலாவுடைய பேச்சு ஒன்றில் வெளியாக ஆரம்பிச்சிடும். நீ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி பேச சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி பேச சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அல்லாஹு தாலாவை அல்லாஹு தாலாவை பேசக்கூடியவனு ஆக்கி பேசுனீங்கன்னா அந்த பேச்சுட்டு அல்லாஹு தாலா அசரை உண்டாக்கும். நீங்களா பேசணும். நான் சொல்லுவாங்க சில சமயத்துலமா நான் பேசுறேன், அந்த பேச்சை நான் இதுக்கு முந்தி எங்கேயுமே நான் பயான் குறிப்பாக்கவும் இல்லை, எந்த உலமாகரும் கேட்கவும் இல்லை. புதுசா அல்லாஹ் என் வாயில சில வார்த்தை அல்லாஹ் வெளியாக்குறான். அல்லாஹு தாலா என் பயான் நீ கேட்குற மாதிரி நானும் கேட்குறேம்மான்னு சொல்லுவாங்க. அல்லாடைய அல்லாஹ் என்ன பேச உட்காந்துடுறேன். அல்லாஹ் சில உதாரணங்களை சில விஷயம் அல்லாஹ் வெளியாக்குறான். இதுக்கு நானே கேள்விப்பட்டதில்லை, எனக்கே புதுசா இருக்கு. அப்ப அல்லாவை பேச வைக்க, அல்லாவை நான் ஸ்பீக்கர் ஆகிட்டனால எனக்கே அந்த பேச்சு புதுசா. நான் அப்படியே நல்லா நானும் கேட்டுக்கிறேன். என் பையன நீ கேட்குற மாதிரி நானும் கேட்குறேன். நான் சர்க்கார் நாயம் அப்படின்னா எந்த அளவு ஒப்படைச்சிருப்பாங்க தண்ணிய. நாமெல்லாம் இன்னைக்கு 1/2 மணி நேரம் பயம் பேசுறதா இருந்தா ஒரு மணி குறிப்பிடுக்கிறோம். வைசி நாயம் அவர்கள் முன்னாடி ஒரு மகளா உட்காந்துருப்பாங்க, சும்மா சாதாரண ஜாகிர்களுக்கு பேசல. சர்க்கார் நாயம் கடைசி செல்லால் 27 உலமாக்கள் இருந்தோம், 27 உலமாக்கள் இருந்தோம். எல்லாம் பெரும்பெரும் ஐநூஷாக்கள் எல்லாம் பெரும்பெரும் பாக்கவிகள். சர்க்கார் அந்த கடைசி சில்லாப்புல தானே பேசினாங்க. மற்ற சில்லாவில் சர்க்கார் மற்றவங்களை பேச விட்டுட்டு தான் சர்க்கார் விலக சொல்லுவாங்க. அந்த சில்லாவில் சர்க்கார் என்ன நினைச்சாங்களோ தெரியல, டெய்லி 5 பேர் சர்க்காரே பேசினாங்க, வேற யாரும் பேச விடல. சர்க்கார் தனக்கு முடிவு நெருங்கி தெரிஞ்சு எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டா போல தெரியுது. ஏதாவது கொட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த சில்லா ஃபுல்லா வேற யாரும் பேசவே இல்லை. டெய்லி 4 மணி நேரம் 5 பேரே சர்க்காரே பேசினாங்க. என்னம்மா அப்ப டெய்லி 5 மணி நேரம் 30 நாள் ரம்ஜான் பேசுறா, எங்கிருந்து சரக்கு வருது அவங்களுக்கு? பகல்லாம் குறிப்பிடுத்தாங்களா உட்காந்து? ஒரு குறிப்பும் இல்லை. மினெல்லாம் அல்லாட்ட வாங்கி பேசணும்னா அல்லாஹ்வுத்தாலா வெளியாக்குறான். ஆனா உங்க மாணவன் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு என்ன பயான் குறிப்பிடுத்திருக்கீங்களா, வாரமெல்லாம் குறிப்பிடுங்க, கடைசி அல்லா ருஜுவாய் அல்லாட்ட. ஆனா அசத்தூர் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் ஃபாசன்வா செஞ்சுட்டு முதத்தூர் பேசி பாருங்க, அல்லாட்ட சரக்கு வாங்கி பேசி பாருங்க. அந்த கலாம் அல்லாஹ்வுத்தாலா ரொம்ப அசருள்ள பேச்சா அல்லாஹ்வுத்தாலா ஆக்கும். அல்லாஹ்வுத்தாலா தெரிஞ்சுங்களா? அதே மாதிரி அடிக்கடி நான் சொல்றேன், மாணவர்கள் என்ன பயான் பேசுறீங்களோ சின்ன ஹதீஸா, ஒரு துண்டு ஹதீஸா இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. அதை நீங்க இந்த காலத்தில் நம்ம ஈஸியா போயிடுச்சு. இன்னைக்கு நான் அசத்தோடு ஹதீஸ் தான் எடுத்தேன். இஹ்ஃபத் இல்லா இஹ்ஃபத் ஹதீஸ் படிக்கலாம், இஹ்ஃபத் தான் போட்டேன், அந்த ஹதீஸ் ஃபுல்லா வந்துருச்சு நெட்ல. இஹ்ஃபத் இல்லா ஹதீஸ் உள்ள தட்டின உடனே அழகா திருமதி திருமதி வருது, ஹஸரத் இப்னு அப்பாஸ் எல்லாரையும் வந்துருச்சு. ஒரு வார்த்தையில் ஒரு வேடை போட்டாலே அது எந்த கிதாப் எல்லாம் ஒரு தேடணும், உட்காந்து இருந்தா கிதாப் எப்படி தேடணும். அல்லாஹ்வுத்தாலா ரொம்ப ஈஸியா கூகுள் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அல்லாஹ்வுத்தாலா. அதனால அந்த ஹதீஸுகளை உஸ்தாமாக்கள்கிட்ட கேட்டு ஆதாரங்களோடு பேசணும். அந்த ஒரு மாதம் ஃபுல்லா மெனக்கணும் அதுக்காக வேண்டி. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா சனிக்கிழமை பயான்னு சொன்னா அன்னைக்கு காலையில் குறிப்பு கேட்பாங்க. என் மகன் பஷீர் மாதிரி என்னம்மா அன்னைக்கு காலையில தான் அது குறிப்பு கேட்பாரு. எப்படா பயான் மதியானம் பேசணும், ஏதோ குறிக்க ஏதோ சொல்லுங்க, ஏதோ 10 நிமிஷம் ஏதோ சொல்லுங்க, அதை பேசிடுறேன். அது வரைக்கும் மறந்துடுறது, கடைசியா குறிப்பு கேட்கறது. அப்படி செய்யக்கூடாது. குறிப்பு என்னைக்கு பயான் தலைப்பு கொடுத்த உடனே முதல் 2 நாளே தொகுத்துடணும். தொகுத்துட்டு அதை உட்காந்து பேசி பார்த்து அல்லாஹ்வுக்கு நம்ம நோக்கம் என்ன, ஏதோ பண்றது குறிப்பு கொடுத்தாங்கன்னா கடமை அப்படி இருக்கக்கூடாது. நாமளும் அல்லாஹ்வுக்காண்டி பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல பேசணும். யாரெல்லாம் அப்படி பேசுனாங்களோ மனசை மண்டல பாருங்க. யாரெல்லாம் இன்னைக்கு சேவை செய்யறான்னு பாருங்க. இப்போ ஹலீம் மௌலானா மெட்ராஸ் கிரசன்ல டீச்சரா இருக்காருன்னா
அவர் கிராத்தை வச்சு வச்சுருக்காங்களா, பெரிய காரிங்க குறை வச்சிருக்காங்களா? அவருடைய அழகான பேச்சை பார்த்து தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இஸ்மாயில் மௌலானா திருச்சி ஈரோடே கலக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய அழகான பயான் வச்சு தான். என்னமா நூலுமின் மௌலா பெரிய பெட்டவாயத்து இமாமா இருக்காருன்னா அவர் கிராத்தை வச்சுலாம் ஒன்றும் இல்லை, அவர் அழகான பயான் வச்சு தான். அந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம மாணவர்கள் நம்ம வெளியே விடுங்க, நம்முடைய மாணவர்கள் சேவை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மன்றத்தை பயன்படுத்தி கொண்டாங்களோ எனக்கு பெரிய இடத்துல எல்லாம் ஜொலிக்க வச்சிருக்கான் அல்லாஹ். அதனால ஏதோ கடமைக்கு பேசணும்னு இல்லாம நம்ம கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பெரிய பரிசு இது, நம்ம கமஹக்கவும் நிறைவேற்றணும், இதை சிறப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சிறப்பாக பேசணும். எல்லாருக்கிற பேர் நம்ம அக்பர் மௌலா போகிறோம் இருந்தாங்க, அக்பர் ஹாஜி அக்பர் மௌலானா கோயம்புத்தூர். அவ பள்ளி இமாம் ஹசரத் பள்ளி இமாம் வெளியூர் போயிருக்க நீ பயன் பேச சும்மா சொல்லிட்டார். ஒரே பயானை கேட்ட உடனே அந்த மக்கள் இமாம் நிர்வாகிகளே வந்து நீங்களே ஹசரத் துணை இமாம் மாறீங்க ஹசரத் நீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதே மகல்ல அவர் இருக்கிற இமாம் மஹல்லா இமாம் போட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள நியமித்துக்கிட்டாங்க. அவங்க பயான் அழகான பயானை கேட்டு உடனே அவங்கள போட்டுக்கிட்டாங்க. எதுக்கான்னு சொல்ல வரேன், நீங்க வந்து இந்த மன்றத்தை வந்து ஏதோ பேரு கடமை சரி கடைசியாக குறிப்பு வாயத்தை கடைசி எடுப்போம், அந்த சம்பவத்தை யார்ட்ட கேட்போம், பேருக்கு பேசி அப்படி இல்லாம இது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு வாரம் ஃபுல்லா குறிப்பெடுத்து அது சிறப்பான முறையில நாம் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பேசி பாருங்க. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பேச்சாளராக ஆக்குவான். நம்ம ஷபீல் ஹசரத்னு ஒருத்தர் இருந்தாங்க, மிகப்பெரிய தமிழக அளவில் பெரிய, அவங்க பேரே சமுதாய சண்டை மாறுதுன்னு பட்டம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. சண்டை மாறுதுன்னா மிகப்பெரிய பேச்சாளர் அவங்களுக்கு, அவங்க ஜமாத்துல பட்டம் கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய பேச்சாளர் அவங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஓதி முடிச்சு எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு சரியா பேச மாட்டேன், பயண மாட்டேன், மண்டத்தை நான் கோப்பி அடிச்சிருவேன். ஓதி முடிச்சுட்டு போன பிறகு நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அசத் அங்கே முத்தவலி பயான் பேச சொன்னார், எனக்கு சரியா பயான் பேச சரியான்னு சொல்லிட்டேன். அப்போ அவரு கொஞ்சம் இலக்காரமா என்ன ஓதி கொடுத்தாங்க பயான் பேச தெரியாம அப்படி உஸ்தாமா குறை சொல்லிட்டேன் பேசினாங்களாம் முத்தவல்லி. உடனே நான் அடுத்த வாரம் பேசி காட்டுறேன் பாருங்க, உஸ்தாமா குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அசத்து என் உஸ்தாமா எப்படி குறை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் அந்த ஒரு வாரம் ஃபுல்லா உட்காந்து இரவு பாலா பேசி பார்த்தாங்களாம். பேசி பார்த்து மறுவாரம் ஜும்மால பேசுனாங்களாம் பாருங்க. அன்னைக்கு பேசின பேச்சு இதுக்கு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கம்மான்னு சொன்னாங்க. யாரு? ஷபீல் ஹசரத். அதனால அந்த செஞ்ச உஸ்தாமார்களுடைய பேரை காப்பாற்றணுங்கிற ஒரே ஆர்வத்துல ஹசரத் அவங்க பேசின பேச்சு இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா ஷபீல் ஹசரத் பேர் போட 100 பேன் வருது. இன்னைக்கு உலகமெல்லாம் அது மறைந்த பின்னாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, யூடியூப்ல ஷபீல் ஹசரத் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாமும் இன்ஷா அல்லாஹ் உலகமெல்லாம் நம்முடைய பேச்சு அல்லாஹ்வை மக்களுக்கு சொல்லக்கூடிய பேச்சாக ஆசைப்பட்டா இந்த மன்றத்தை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி அதை ஒரு சிறந்த மட்டமாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவரையும் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக ஆலிம ரப்பானியா அல்லாஹு தாலா ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்